أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر. السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய உலகத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த பகுதியிலே நீண்ட பல வருடங்களாக அப்துல் காதர் ஜீலானி என்பவரின் பெயரால் சந்தனக்குடி என்ற திருவிழாவிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிற காரணத்தினால் இந்த தீமையில் ஈடுபடக்கூடியவர்கள் கடைசி ஒரு நபராக இருந்தாலும் இந்த தீமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தெருமுனை பிரச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய அறிவுரைகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இறந்து போன மனிதர்களுடைய வரலாறாக இருந்தாலும் அந்த வரலாற்றிலே பொய் கலக்கக்கூடாது, பொய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு அறிவுறுத்துகிறது. உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களிலேயே பொய் கலக்காத, பொய் கலக்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்ட 100% பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே பொய்களை யாராவது இட்டு கட்டினாலும் அதை இட்டு கட்டி இருக்கிறார்களா அல்லது உண்மையில் அவருடைய வரலாற்றில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்கு, சிந்திப்பதற்கு, உரசி பார்ப்பதற்கு திருக்குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றின் பெயரால் கதைகளை உண்டாக்க முடியாது, கதைகளை சொல்லி இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று இஸ்லாத்தை அழிக்க திட்டம் போட்ட சில பேர் எடுத்துக்கொண்ட ஒரு பெரியாருடைய வரலாறு தான் இந்த அப்துல் காதர் ஜீலானி என்பவரை பற்றி சொல்லக்கூடிய வரலாறு. அப்துல் காதர் ஜீலானிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மரியாதை, பக்தி எந்த ஒரு முஸ்லிமுக்கும், முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படவில்லை. எந்த ஒரு இறை தூதருக்கும் இல்லாத ஒரு அறிமுகம், ஒரு மரியாதை, ஒரு பக்தி, எந்த நல்லடியாருக்கும் இல்லாத ஒரு மரியாதை இவர் மீது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதை இவரை உருவாக்கினாரா அல்லது உருவாக்கியவர்கள் யார்? அப்துல் காதர் ஜீலானி உலகத்தில் வாழும் பொழுது அவர் என்னவெல்லாம் உலகத்தில் செய்தார், அவர் செய்த சேவைகள் என்ன என்பதை விளக்கிவிட்டு இந்த தலைப்புக்கு கடைசியாக நம்ம வரலாம். எந்த அளவுக்கு இவர் மேல ஒரு பக்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவரை மற்ற நல்லடியார்களோடு ஒப்பிட்டு 1000 ஒரு ஆறு என்று அப்படி அறிமுகம் செய்யவில்லை.
அவுளியாக்களுக்கெல்லாம் இவர் தலைவர், அவுளியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுளியா, இறைநேசர்களுக்கெல்லாம் பெரிய இறைநேசர் என்று அப்படி இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி சொல்லும் பொழுது கடவுளுக்கு என்ன வார்த்தை சொல்வார்களோ அந்த மாதிரி ஆண்டவர், முஹைதீன் ஆண்டவர் என்று அவரை ஆண்டவராக ஆக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர் மீது உள்ள பக்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, பக்தி திணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நிகராக அவரை கொண்டு போய் வைக்கணும், அவரை இஸ்லாத்தில் ஒரு கடவுளாக ஆக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் பேரிலேயே நிறைய பள்ளிவாசல்களை உருவாக்கினார்கள். பள்ளிவாசல் இல்லாமல் தர்காக்களை உண்டாக்கினார்கள். எப்படி அல்லாஹ்வின் பெயர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்குமோ, அல்லாஹ்வுக்கு உலகம் முழுக்க பள்ளிவாசல் இருக்குமோ, இப்படி அப்துல் காதருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று பள்ளிவாசலுக்கு பெயர் வைக்கும் பொழுது இவருடைய பெயரை பல இடங்களில் சூட்டி இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த தெற்குவாசல்ல உள்ள பள்ளிவாசல் கூட முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்றுதான் பெயர் இருக்கிறது. அந்த மாதிரி இவருடைய பெயர்ல இவரை யாரும் மறந்துடக்கூடாது, இவரை பத்தி பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் பேர்ல ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹைதீன் மௌலிது, யா குத்துபா போன்ற அரபி பாடல்களை உண்டாக்கி இது கட்டாயம் ஓதணும், நபிகள் நாயகத்தை நினைவு கூறுற மாதிரி இவரையும் இந்த முக்கியமா நினைவு கூறணும் என்று இவருக்கு மிகப்பெரிய ஒரு பில்டப், மிகப்பெரிய ஒரு இமேஜ் கிரியேட் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இவரை பற்றி முஸ்லிம் சமுதாயம் மனதில் வைத்திருக்கிறார்கள். பிரசவ நேரத்தில் இப்ப அது குறைந்து போய்விட்டது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனிடத்தில் மட்டும்தான் துவா செய்யணும், அவனை மட்டும்தான் அழைத்து பிரார்த்திக்கணும் என்று 35 ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரம் தமிழக மக்கள்கிட்ட எடுத்து வைக்கப்பட்ட பிறகு இப்ப நான் சொல்ற நிலைமை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நிலைமை என்ன? பிரசவ நேரத்தில் யா முஹைதீன் என்றுதான் சொல்லுவார்கள். அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பிரசவ வழியில் ஒரு பெண் துடிக்கிற நேரத்தில் யா முஹைதீன் சொல்லு, அப்துல் காதர் உங்களை பேரை சொல்லு என்று யா முஹைதீன் என்று இவரை அழைக்கிற அளவுக்கு இவர் அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து இந்த சமுதாயம் பார்க்கிறார்கள். அல்லாஹ்னு பேர் சொல்லல, அல்லாஹ்வுக்கு செய்கிற எல்லா வழிபாடுகளும் இவருக்கும் செய்யப்படுகிறது. இவருக்கு பள்ளிவாசல், அதுல நேர்ச்சை, அல்லாஹ்வுக்கு எப்படி நேர்ச்சை என்ற ஒரு வணக்கத்தை ஒருத்தர் செய்வாரோ இவருக்கு நேர்ச்சை. சந்தனக்கூட நேரத்தில் சேவல், கோழி இதையெல்லாம் நேர்ந்து கொண்டு அவர் பேர்ல அறுத்து பலிடுவார்கள். ரப்பிக்க வன்ஹர், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நபியே உனது இறைவனுக்காக வேண்டி நீ தொழுவு, அவனுக்காக வேண்டி அறுத்து பலியிடு. தொழுகை எப்படி வணக்கமோ அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்ல அப்துல் காதருக்கும் செய்வோம் என்று அவருடைய பேரில் நேர்ச்சை செய்து அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வழக்கம் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மாதிரி அவருடைய தர்கா இருக்கிற அந்த நிலப்படி இருக்குதுல, தர்காங்கிற அவர் இங்கே அடக்கம் செய்யப்படல, அவர் பேரால இங்கே ஒரு நினைவிடத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த அவருடைய இந்த நினைவிடத்துல அவருடைய சமாதி இருக்கிற வெளியே அந்த வாசல், நுழைவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிலப்படி எல்லாம் முத்தப்படுகிறார்கள், அதுல எல்லாம் தலையை கொண்டு வைக்கிறார்கள். இந்த தர்காவில் இருக்கிற எண்ணெயை நம்ம நெற்றியில் தடவி கொண்டால், வயிற்றுல தடவி கொண்டால் பல நோய்கள் குணமாகும் என்றெல்லாம் அவர் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துகிறார் என்று அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அவரை நினைக்கிறதை நாம் இந்த தர்காவை வழிபடக்கூடியவர்கிட்ட பார்க்கிறோம். அதே மாதிரி அவருடைய பேர்ல வருஷம் சந்தன கூடு, அவருக்கு அவனுக்கு கப்பல் இருக்கிறது, அவருக்கு அவனுக்கு கூடை இருக்கிறது, அவருக்கு அவனி சாம்பிராணி வண்டிங்கிற பேர்ல புகையை உண்டாக்கி, சாம்பிராணி புகையை உண்டாக்கி பச்சை பிள்ளை கொண்டு செய்வாங்க, அதுல கொண்டு காட்டுவாங்க. அந்த புகையில முக்கிய எடுத்து அந்த வாசனையை நுகர்ந்தார்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நல்ல விமர்சனம் கிடைக்கும், நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இவர் நினைத்ததை செய்வார், இவர் எல்லா விதமான அருளும் அவர்கிட்ட இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. இவரை மெய்நிலை கண்ட ஞானி, நான் இப்ப பாடல கூட என்ன செய்வாரு, மெய்நிலை கண்ட ஞானி அப்படின்றவரை இவர் அல்லாவே பார்த்தவர், அவர் மெய்நிலைன்னு ஒன்று இருக்கிறது, அதை அடைஞ்சவர், தன்மையை அறிந்தவர் என்று இவரை அப்படியெல்லாம் உயர்த்தி பேசியிருக்கிற பார்க்கணும். எந்த அளவுக்குள்ள இவர் நான் சொல்வதெல்லாம் சும்மா இட்டு கட்டி ரொம்ப ஒரு பில்டப் செய்து அப்படி பேசல. இவரை பற்றி முஸ்லிம் சமுதாயம் எப்படியெல்லாம் இவரை அழைக்கிறார்கள், இவருக்கு என்னவெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது என்பதை நிதர்சனமாக உங்கள் கண் முன்னே கொண்டு வருகிறேன். இவருக்கு பேர் என்ன,
கௌசுல் ஆலம் என்று அழைக்கிறார்கள். கௌசுல் ஆலம் என்ன? மகத்தான இரட்சகர். மகத்தான இரட்சகர் வந்து இவரா? மகத்தான இரட்சகன் அல்லாஹ் தான். ரப்புல் அலீம் என்பது அல்லாஹ் தான். இவரை அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து என்ன செய்யறாங்கன்னா கௌசுல் ஆலம். இப்படி எல்லாம் அழைப்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? இப்படி எல்லாம் ஒரு மனிதனை கடவுள் நிலைக்கு உயர்த்துவது மறுமையில வெற்றியை தருமா? அப்ப மறுமையில நம்ம நரக படுகொலியில் தரக்கூடிய இஸ்லாத்துல இருந்து கொண்டு இணை வைப்பை செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த தர்கா வழிபாடு. ஏதோ நாங்க வேண்டவர் அப்துல் காதர் ஜிலானிக்கு எங்களுக்கு என்ன வாக்கிய தகராறா? மாமச்சா தகராறா? குடுக்கல் வாங்கல் தகராறா? எங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடையில என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுக்கு வந்து இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அப்துல் காதர் ஜீலானிய அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து மகத்தான இரட்சகரே என்று கூப்பிடுறாங்களா இல்லையா? மகத்தான இரட்சகர் என்று அல்லாஹ் வேற யாரும் சொல்லியிருக்காங்க? குத்துபுல் அக்தாப் அப்படிங்கிறாங்க. அச்சாணிகளுக்கெல்லாம் அச்சாணி அப்படின்னா என்ன? ஒரு வண்டி ஓடுதுன்னு சொன்னா அதுக்கு அச்சாணி இருக்கும்ல. மாட்டு வண்டி அந்த காலத்துல மாட்டு வண்டி குதிரை வண்டிக்கெல்லாம் அச்சாணி இருக்கும். அது கலண்டுச்சுன்னா கீழே விழுந்துரும். அப்ப இவர் வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் அச்சாணி. யா குத்துப அகல சமாய் வல் அல், வானம் பூமிக்கெல்லாம் அச்சாணியாக இருப்பவரே என்று யா குத்துபா என்ற பாடல்ல இவரை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இவர் வந்து வான பூமியை இயக்கிறவரா? இவர் இல்லாட்டி வான பூமியை அழிஞ்சு போயிருமா? அல்லாஹ்வுடைய ஒரு பவரை, அவனுடைய ஆற்றலை இந்த அப்துல் காதருக்கு கொடுத்து யா குத்துபுல் அக்தாப் என்று அழைக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒருத்தரை வந்து எந்த வார்த்தையில சொல்லி அழைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லையோ, அப்படி அழைத்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவமாக ஆகுமோ, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவரை கடவுள் நிலைக்கு உயர்த்துறது பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் யாரையாவது தன்னுடைய இறை தூதர்கள்ல யாரையாவது குத்துபுல் அக்தாப் என்று அல்லாஹ் அழைச்சிருக்கிறானா? சித்திக்கு நல்ல பேர் சொல்றான். ஒரு இறை தூதரை பற்றி சொல்லும் பொழுது சித்திக் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாலிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷஹீத் என்ற பெயரை ஒருத்தரை புகழும் பொழுது அவருடைய சிறப்பம்சத்தை சொல்லும் பொழுது ஷஹீத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வலி நேசர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்து என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடியார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ்வாப் நம் பக்கம் திரும்பக்கூடியவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரஹீம் என்ற வார்த்தையை அன்புடையவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரவுஃப் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்றெல்லாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னும் சில தூதர்களையும் அல்லாஹ் செய்யறான். சில வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய சிறப்புகள் அல்லாஹ் சொல்றான். எந்த ஒரு இடத்துலையுமே தன்னுடைய தூதர்கள் யாரையும் அல்லாஹ் செய்யற குத்துபுல் அக்தாப், கௌசுல் ஆலம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி யாரையுமே சொல்லல. இப்ராஹிம் நபி குத்துபுல் அக்தாப்னு சொன்னாங்களா? ஈசா நபி வந்து கௌசுல் ஆலம் அப்படி சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்யல, யாரையும் இப்படி மகத்தான இரட்சகர் என்று அழைக்கவில்லை. அப்ப இவர் வந்து எந்த இடத்துல வைக்கிறார்கள் சொன்னா, அல்லாஹ் மாதிரி இவருக்கு எல்லா பவர் இருக்குது. அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயம் இவரைத்தான் தெரிந்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் ரசூல் முஹிதீன் என்று வரிசைப்படுத்தி சொல்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு இமேஜ் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி ஒரு இடம் இவருக்கு இருக்குதா? இவர் கௌசுல் ஆலம் சொல்கிறார்கள், குத்துபுல் அக்தாப் என்று சொல்கிறார்கள். இவருக்கு ஒரு விழா வருடம் எடுக்கப்படுகிறது. இவர் பெயர்ல மூடு ஓதப்படுகிறது. இப்படி வந்து இவருக்கு அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக நினைவு கூறக்கூடிய ஒரு இடத்துல இவர் இருக்கிறாரா என்பதை முஸ்லிம் சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க யாருக்கு விழா எடுக்கிறீர்கள்? இவர்களை பற்றி ஏதாவது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள்ல ஏதாவது சிராயத்து சொல்லப்பட்டிருக்கிறதா? திருமறை குர்ஆன்ல நல்லடியார்கள் அல்லாஹ் பல பேரை சொல்லி காட்டுறான். அதுல முதல் இடத்துல யாரு சொல்றாங்க? இந்த அப்துல் காதர் ஜீலானி இந்த சந்தனக்கூடு தர்கா வழிபாடு பத்தி எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால இந்த அல்லாஹ் வந்து நல்லடியார்கள் எப்படி வருஷப்படுத்தினா, அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அடுத்தபடியாக இவரை சொல்றாங்க. இதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் முதலிடத்தில் வைத்து யாரை மதிக்கிறாங்க என்று சொன்னால் தன்னுடைய தூதர்களை தான் அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்தவர்கள் நபிமார்கள். அவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்மளை பார்த்து ஒருத்தர் நபி ரசூல் மகன் நம்மள சொல்றது இல்லை. நபி பட்டை என்பது அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்ப அந்த வகையில எந்த இறை தூரை எடுத்துக்கொண்டாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் எந்த தூதரை எடுத்துக்கொண்டாலும் அவங்க நல்லடியாரா மகானா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அவர்கள் வந்து மகானாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடிமையாக அவர்கள் இருக்கிறார்கள். சிறந்த அடிமையாக இருக்கிறார்கள். இறைவனுடைய நேசராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் நபிமார்கள் என்று இந்த சமுதாயம் வருஷப்படுத்தும்.
அது மாதிரி நபிமார்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் யாரை சொல்றான்? சில நல்லடியார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். உலகத்தில் இருக்கிற எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்மாதிரியாக ஃபிரௌனுடைய மனைவியையும் மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகன் மரியமையும் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இரண்டு பெண்மணிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா இருக்கிறாங்களே, அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இவர்கள் எல்லா முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி. முதல் இறைநேசர் சொன்னா இப்படி இருக்கணும், இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரெண்டு பெண்மணிகளை பற்றி சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் அடுத்தபடியாக இந்த சமுதாயம் யாரை மதிக்க வேண்டும் என்று சொன்னால், திருக்குர்ஆன்ல அல்லாஹ் யாரை எல்லாம் நல்லடியார்கள் சொல்றானோ அவங்கள வைத்து மதிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியாரா? கண்டிப்பா நல்லடியார் தான். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா நல்லடியாரா? நல்லடியார். ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் கொடுமைக்காரனா இருந்தான், தன்னை பெரிய கடவுளாக சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவருடைய மனைவி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அதற்காக ஃபிரௌனால் தொல்லைப்படுத்தப்பட்ட காரணத்தினால், அதையெல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்ட காரணத்தினால் ஒரு பெண்ணாக இருந்து பெரிய தியாகம் செஞ்சாங்களே, எல்லா பட்டங்களையும் பதவிகளையும் சொகுசான வாழ்க்கையும் தூக்கி இருந்தார்களே. அதனால ஒரு முஸ்லிம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அவங்கள உதாரணமாக காட்டுறான். அவங்களும் இந்த சமுதாயம் மதிக்கணும். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று இந்த சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கிறார்களா? சந்தன குழுவிழா நடத்தக்கூடியவர்களுக்கு ஆசியா அவங்களுடைய வரலாறு தெரியுமா? தெரியாது. அதுக்கப்புறம் யாரு? அல்லாஹ் இன்னும் சில நல்லடியார்களை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குகையில இருந்த சில இளைஞர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர்ல எழுந்து மக்கள் முன்னாடி எழுந்து, ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்த், எங்களுடைய இறைவன் வானம் பூமிக்கு யார் இறைவனோ, அதை யார் படைச்சானோ அவன் தான் எங்களுடைய இறைவன், அவனுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். அவங்க இந்த சொல்லி அந்த கொள்கையில் அவங்களால் ஊர்ல சகித்துக் கொண்டிருக்க முடியல. அவங்களுக்கு கடுமையான தொல்லைகள் ஏற்படுகிறது. அதனால ஹிஜ்ரத் செய்து குகையில போய் சில வருடங்கள் தங்கியிருந்தார்கள் என்று அல்லாஹ் செய்யற பல நூறு வருடங்கள் அவங்க அந்த இடத்துல நான் தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் அவங்களை உயிர் கொடுத்து எழுப்பி, நீங்க போய் என்ன செய்ய, மக்கள்கிட்ட உங்களுக்கு தேவையானது போய் வாங்கிக் கொள்ளுங்கள், மக்கள்கிட்ட போய் நீங்க பேசுங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் செய்யறான். பல நூறு வருடங்கள் குகையில சில பேரை மூத்தாக்கி விட்டு அவங்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். மூத்தாகி எழுந்து வந்தவர்கள் யாருன்னு கேட்டா அந்த குகை தோழர் தான் அப்துல் காதர் ஜிலானி. அப்படியா? அவர் மூத்தானவர் தான். என்னைக்கே எந்திரிச்சு வந்திருக்கிறாரா? எந்திரிச்சு வருவாரா? மூத்தா போன ஒருத்தர் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, அவருக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லா அதிகாரம் இருக்கிறது, நம்ம சந்தனக்கூட நடத்தினால் அவருக்கு தெரியும், நம்ம அவருடைய தர்கால போய் துவா செய்தால் அவருக்கு தெரியும், நம்ம இங்க அவர் பேர்ல விழா எடுத்தால் தெரியும் என்று என்றைக்கோ இறந்து போனவரை, பகதாதுல இறந்து போன ஒருத்தரை நல்லடியார் மகான், அனைத்து அருளும் பெற்றவர், அனைத்து சக்தியும் பெற்றவர் என்று நினைக்கிறோமே. உண்மையில் அவுலியா யாரு? அந்த குகைவாசிகள். மூத்தா போய் அல்லாஹ் அவங்களை திரும்ப கொண்டு வந்தான். அப்ப அவங்களை அல்லாஹ் செய்யணும் நல்லடியார்கள் என்று சொல்லி காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலரை தாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இவர்கள் நல்லடியார், இவர்கள் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூர் குறிப்பிட்டார்கள். பல பேரை அல்லாஹ்வுடைய தூர் சொன்னார்கள். அதுல குறிப்பாக அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே முதலிடத்தில் வைத்து மதிக்கப்படக்கூடியவர்கள். அதனால சொன்னாங்க, கைருக்கும் கருணி, உங்களிலே சிறந்தவர்கள், என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள் யாரு? அப்துல் காதர் ஜிலானி சொல்லல, ஷாவுல் பாஷான்னு சொல்லல, ஏர்வாடி சையது இப்ராஹிம் ஷா வலியுல்லாஹ் என்று சொல்லல, இல்ல அஜ்மீர் காஜா என்று சொல்லல. உங்கள சிறந்தவர், இந்த உம்மத்தை முகமதியாவோட சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் என் காலத்தில் வாழக்கூடியவர்கள், அவங்க தான் மனித சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதுக்கு அடுத்து யார் சிறந்தவங்க? அதுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தாபியீன்கள். அதுக்கு அடுத்து யார் சிறந்தவர்கள்? தபா தாபியீன்கள். அதற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே சிறந்தவர்கள் அப்துல் காதர் சொல்லாம என் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அப்ப நபித்தோழர்கள் எல்லாருமே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லடியார்களுக்கு அடுத்தபடியாக மதிக்க வேண்டியவர்கள் யாருன்னு கேட்டா அந்த நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். அதுல சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒரு 10 பேரை பற்றி, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா,
ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் பின் அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா என்று ஒரு 10 பேர் பேரை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொர்க்கவாசி என்று குறிப்பிட்டார்கள். எந்த ஒரு இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் காதர் ஜீலானி பேரை சொல்லவே இல்லை. தன்னுடைய வாழ்நாள்ல 63 வருஷம் வாழ்ந்தாங்களா இல்லையா? அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் காதர்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யார் பேரையெல்லாம் சுட்டி காட்டி அவங்க சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவங்களுக்குலாம் உலகத்துல தர்கா இருக்குது பாக்குறீங்களா? இங்கே தர்கா இருக்குதா? ஷியாக்கள் அலிகள் இல்லாம பேர்ல என்ன செய்யறாங்க? அவர்கள் சில தர்காக்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள். சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அபூபக்கர் அவர்களுக்கோ உமர் அலி அவர்களுக்கோ உஸ்மான் அலி தல்ஹா சுபைர் போன்ற அந்த 10 சொர்க்கவாசிகள்ல யாருக்காவது தர்கா கட்டியிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப இவருக்கு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவரை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. இவர் நல்லடியாரா, இவர் சொர்க்கவாசியா என்பது என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில பேரை தாங்கள் வாழக்கூடிய காலத்துல இவர்கள் சொர்க்கவாசின்னு சொன்னார்கள். யாரையெல்லாம் சொன்னாங்க? ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பட்டு துணி கொண்டு வரப்படுகிறது. அப்ப அந்த பட்டு துணியை பார்த்து செய்யறாங்கன்னா சகாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு பச்சை நிறத்து அந்த பட்டாடையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்றாங்க, வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி, இந்த முகமதுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக மனாதீனு சாத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னத்தி அஹ்ஸன மின் ஹாதா. சாத் இப்னு முஆத் இருக்கிறார்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த அவங்களுடைய தோழர். சாத் இப்னு முஆத் அவர்கள் அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு கர்ச்சீஃப் கொடுப்பான். அது இந்த பட்டை விட மென்மையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு முஆத் அவர்கள் சொர்க்கவாசி என்றும் அவருக்கு மறுமை நாளையில ஒரு கைக்குட்டை வழங்கப்படும் என்றும் அது இந்த உலகத்தில் இருக்கிற பட்டை விட மிக மென்மையானது என்றும் குறிப்பிட்டார்களே. சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சொர்க்கவாசி. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் 2 வயசு பிள்ளை, அவர் மூத்தாயிரார். மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியினுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளை, அவர் இறந்தார். இறந்த உடனே அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னலஹு முர்லியன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்துல பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் இருப்பார்கள் என்று அவங்களை பத்தி சொன்னார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் காதர் ஜீலானி பத்தி சொல்லல. யாரையெல்லாம் சொர்க்கவாசி சொன்னாங்க? அனஸ் அவங்களுடைய தாயார், அவங்களை பத்தி உமைசா பின்த் மில்ஹான் என்ற ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துல பார்க்கிறார்கள். சொர்க்கத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய காலடி ஓசையை கேட்டு விசாரிக்கிறார்கள். யார் இது? யாருடைய காலடி ஓசையை கேட்கிறது யாரு? அப்படின்னு ஹாரியில் உமைசா, இவங்க தான் உமைசா அனஸ் அல்லாஹ்வுடைய தாயார் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்ந்த காலத்துல எத்தனை பேரை பேரை குறிப்பிட்டு சொன்னார்கள். மொத்தமா என் காலத்துல வாழ்ந்த அனைவரும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி குறிப்பிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு சொர்க்கவாசி சொன்னாங்க. உம்மு ஜுபைர் அவர்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். ஹாரிஸா பின் நோமான் என்ற ஒரு நபி தோழரை அவருடைய பேரை குறிப்பிட்டு சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி பத்ர் என்ற போர்ல கலந்து கொண்ட எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், காட்டி கொடுத்திருந்தாலும், துரோகம் செய்திருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்கள் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் கூட அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் போர்ல ஈடுபட்டவர்களை, பத்ர் போர்ல கலந்து கொண்ட முஸ்லிம்களை சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் அவங்க இருக்கிறாங்க. உஹது போர்ல கலந்து கொண்டவர்கள், கந்தக் போர்ல கலந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு தபுக் போர்ல கலந்து கொண்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த போர்க்களங்களை கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாருமே சொர்க்கவாசி. அவர்களுடைய ரூஹு பறவையினுடைய உடலுக்குள்ள புகுத்தப்பட்டு சொர்க்கத்தில் சுற்றி வருகிறது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தோட போர்க்களத்தில் கலந்து கொண்ட பல நபி தோழர்களை பற்றி இவர்கள் சொர்க்கவாசி என்று குறிப்பிட்டார்கள். பின்னாடி வரக்கூடிய சில பேரும் சொன்னார்கள். உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல அப்படி ஒருத்தர் வந்தார், உவைசுல் கர்ன் என்று அவருக்கு பேர். அவர்கிட்ட யமன்ல இருந்து வரக்கூடிய மக்களை எல்லாம் உமர் அல்லாஹ் அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல உமர் அல்லாஹ் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப உங்கள உவைசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரா அப்படின்னு அவரை பற்றி விசாரிப்பார்கள். அந்த உவைஸ் என்பவர் வர்றார். உவைசரா அவங்க இருக்கிறாங்க, அங்க யமன்ல இருக்கிறாங்க என்று உமர் அல்லாஹ் அவர்கள் கேள்விப்பட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன்? இந்த உவைசுல் கர்ன் இருக்கிறார்ல, இவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வாரேயானால் லவக்ஸமாக அலல்லாஹில் அபரஹு,
இவர் அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லி எதையாவது சொல்வாரே ஆனால் அது கண்டிப்பா நடக்கும். சத்தத்தை நீ உனக்காக வேண்டி அவர்கிட்ட பாவமன்னிப்பு தேடக்கூடிய நிலைமை ஏற்பட்ட அவர்கிட்ட சொல்லு, எனக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீ அவர்கிட்ட போய் சொல்லு. நீ பாவமன்னிப்பு அவரை கேட்க சொன்னால், அவர் பாவமன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வரக்கூடிய உவைசுல் கர்னி என்ற ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப உவைசுல் கர்னியுடைய பேர்ல சொன்னாங்கல்ல, உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க வந்தாங்கல்ல, வாழ்ந்தாங்கல்ல, அப்படி அப்துல் காதிர் ஜீலானியுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கலாம். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக, தூதருக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயம் முஹைதீன் என்று வரிசைப்படுத்துகிறதே உவைசுல் கர்னியுடைய பேரை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் காதிர் பேரை சொல்லல. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வம்சாவளியில கியாமத் நெருக்கத்தில் மஹதி என்று ஒருத்தர் வருவாரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரே ஒரு நாள் இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் மிச்சமாக இருந்தால் கூட இவர் வர்ற வரைக்கும் அல்லாஹ் அந்த நாளை நீட்டுவான். இவர் வந்த பிறகுதான் அவர் பூமி முழுவதும் நீதியாய் நிரப்புவார். பூமி முழுக்க அநியாயங்கள் நிரம்பி இருக்கும், அட்டூழியங்கள் நிரம்பி வழியும். இவர் பூமியை நீதியால் நிரப்புவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹதி என்ற மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொன்னார்களே. இதெல்லாம் ஈசா நபி வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய ஒருத்தரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்ப இவங்கள யாரையும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு யாருக்கெல்லாம் தர்காக்கள் இருக்குதோ அப்துல் காதிர் ஜீலானியை பற்றியோ ஷாவுல் பாஷாவை பற்றியோ இவர்களை எல்லாம் நல்லடியார்னு சொல்லல. அப்ப அப்துல் காதிர் ஜீலானியை பற்றி திருமறை குர்ஆன்லயும் அவர் நல்லடியார்னு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க வாயால யாரையெல்லாம் நல்லடியார் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அந்த லிஸ்ட்ல, அந்த பட்டியல்ல இவர் பேரை வரல. அப்ப எப்படி இவர் நல்லடியார் நம்ம நினைக்க முடியும்? இவர் நல்லடியாரா, இவர் சொர்க்கவாசியா நரகவாசியா நமக்கு தெரியாது. அவரை பற்றி அல்லாஹ் தான் முடிவு செய்வானே தவிர அவருடைய நிலைமை நமக்கு தெரியாது என்று கடந்து போக வேண்டிய சமுதாயம் இவரை எப்படி வைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் அடுத்த இடத்துல வைத்திருக்கிறது. இந்த அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் உண்மையில் அவர் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகி 500 வருடங்களுக்கு பிறகு அவர் பிறக்கிறார். இவருடைய பிறப்பு ஹிஜ்ரி 470 ஈரான் நாட்டில் இருக்கிற ஜீலானி என்ற ஒரு குக்கிராமத்தில் அவர் பிறக்கிறார். ஜீலான்ங்கிற ஊர்ல பிறந்தனாலதான் அவருக்கு பேர் அப்துல் காதிர் ஜீலானி என்று குறிப்பிடுகிறார்கள். இவர் எப்ப மூத்தாகிறாரு? ஹிஜ்ரி 561 கிபி 1166 வருஷம் இவர் மூத்தாகிறார். ஈராக்கினுடைய தலைநகரமாக இருக்கிற பக்தாதுல அவர் மூத்தாகிறார். இங்க மூத்தாகிறாரு. அவர் வாழக்கூடிய காலத்துல அபு சாத் அல் மஹ்ரமி அப்படிங்கிறவர் ஒரு மதரசா நடத்துகிறார். அந்த மதரசாவில் இவர் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அப்துல் காதிர் ஜீலானியுடைய வரலாறு என்னன்னு கேட்டா, மதரசாவில் ஒரு ஆசிரியர். இந்த அபு சாத் அவர்கள் இறந்து போன பிறகு அந்த மதரசாவுடைய நிர்வாகத்தை இவர் கையில் எடுத்துக்கொண்டு இவர் மதரசாவுக்கு முதல்வராக இருந்து அங்க பணி செய்கிறார். அங்கே மூத்தாவும் போயிடுறார். பகதாதுல அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு போயிருக்கிறார். இதை தவிர உலகத்தில் அவர் எந்த ஊருக்கும் பயணம் பண்ணதே கிடையாது. மதுரை வரைக்கும் கொண்டு வந்தாங்க. மதுரை தெற்குவாசம் வரைக்கும் கொண்டு வந்து இவர் ஊர் செய்ய வந்தாரு. அந்த ஊர்ல ஒண்ணுக்கு இருக்க வந்தாரு என்று என்ன செய்யறாங்க, இந்த ஊர்ல இஸ்லாத்தை பரப்ப போனாரு என்று அப்துல் காதிர் ஜீலானி உலகத்துல எந்த பகுதிக்கு பயணம் செய்யாத இவர் கொண்டு செய்யறாங்க, மதுரைக்கு வந்தார்னு சொல்லி அவர் பேர்ல கதையை கட்டி தர்காவை உண்டாக்கி இருக்கிறார்கள். சரி, இந்த அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாஹ் நல்லடியார்னு அவர் பேரை சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஒரு பாராட்டத்தக்க அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து அப்படி சில பேர் நல்லடியார் என்று பேர் எடுத்துக்கிறாங்கல்ல, மக்களால் நல்ல மனிதர் என்று புகழப்பட்டிருக்கிறாங்கல்ல, அப்படி ஏதாவது சேவை செஞ்சிருக்கிறாரா? அபு ஹனீஃபா இமாம் மாதிரி, ஷாஃபி இமாம் மாதிரி, மாலிக் இமாம் மாதிரி, அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் மாதிரி, புகாரி இமாமை போல, ஒரு முஸ்லிம் இமாமை போல, அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி போன்ற ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களை எழுதினார்களே, அந்த இமாம்களை போல ஏதாவது ஹதீஸ்களை எழுதியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இவர் எந்த ஹதீஸ் கிதாபையுமே எழுதல. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போய் 500 வருஷம் தான் ஆகுது. அப்ப மறந்துட்டாரு. அவருடைய 20 வயசுல இருந்து அவர் மூத்தவர் வரைக்கும் ஏதாவது ஹதீஸ் கிதாப் இருக்கிறாரா? அப்படி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களுக்காக வேண்டி பாடுபட்டார்களே, தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்களே, 1 லட்சத்திற்கும் அதிகமான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்களே, இந்த சமுதாயத்திற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் என்று பிரித்து கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு வேலையை இவர் செஞ்சாரா? செய்யல. எந்த ஹதீஸ் கிதாபையும் தூக்கல. இப்னு தைமியா போன்றவர்கள் தர்கா வழிபாடு போன்ற அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திற்கு எதிராக அவர் மக்களிடத்தில் மிகப்பெரிய துண்டாற்றினார், மிகப்பெரிய சேவை செய்தார், மன்னர்களை எல்லாம் ஏற்றுண்டார்.
அந்த மாதிரியான ஒரு சேவை ஏகத்துவத்துக்காக வேண்டி அப்படி ஏதாவது ஒரு சேவை செஞ்சிருக்காருன்னு பார்த்தா அப்படி ஏதாவது ஒரு சேவை செய்யல. சரியா? குர்ஆனுக்கு தஃப்சீர், ஏன்னா இவர் காலத்துல ஃபஹ்ருதீன் ராஸி என்று ஒருத்தர் இருந்தார், தஃப்சீர் ராஸி என்று குறிப்பிடுவார்கள். அப்படி மிகப்பெரிய தஃப்சீர்களே பெரிய ஒரு தஃப்சீர் இந்த ஃபஹ்ருதீன் ராஸி அவர்கள் தொகுத்த தஃப்சீர் ராஸி இவர் காலத்துல வாழ்ந்தவர். அவர் ஒரு தஃப்சீர் எழுதுகிறாரு. இவர் அவர் காலத்துல வாழ்ந்தவர் தானே. குர்ஆனுக்கு ஏதாவது ஒரு விளக்க உரை தஃப்சீர் அப்படி எழுதுகிறாரா? இந்த ஃபஹ்ருதீன் ராஸியுடைய பேரு கூட இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா என்று ஃபஹ்ருதீன் ராஸியை பற்றி இப்ப நான் சொல்லும் போது தெரியும். அப்ப ஃபஹ்ருதீன் ராஸி என்பவர் மதிக்கப்பட வேண்டியவர். திருக்குர்ஆனுக்காக வேண்டி ஒரு சேவை செஞ்சிருக்கிறார். அவரை கூட இந்த சமுதாயம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்துல் காதிர் அவர்கள் அப்படி எந்த ஒரு நூலையும் எழுதிய கிடையாது. அதே மாதிரி அவர் காலத்துல இப்னு அசாக்கிரி என்ற மிகப்பெரிய ஒரு விற்பனர், அவரு தாரீக் திமஷ்கிங்கிற பெயர்ல பல வால்யூம்களை கொண்ட ஹதீஸ் நூலை எழுதியிருக்கிறார். அவர் பக்கம் பக்கமாக பல்லாயிரம் பக்கங்களை கொண்ட அந்த நூலை தாரீக் திமஷ்கி என்ற நூலை அவர் எழுதியிருக்கிறாரு. இவருடைய பேர் இந்த சமுதாயத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இவருடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆளை கொண்டாடுறதா இருந்தா இப்படிப்பட்ட ஆள்களையே கொண்டாடுறேன். எந்த சேவையும் செய்யாத, இஸ்லாத்திற்காக ஒரு துரும்பை கூட அசைத்து போடாத ஒரு மதரசா நடத்தினாரே தவிர அவருடைய வரலாறு உண்மையான வரலாறு என்ன? இந்த அறிஞர்கள் செய்த எந்த சேவையும் செய்யல. அதே மாதிரி இவர் பேர்லயே இவருடைய காலத்திலேயே ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க ஒரு நூல் எழுதுறாங்க, மௌதுஆத் என்று இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று. அவங்க இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் இனங்கண்டு அதை மக்களுக்கு விளக்கக்கூடிய வகையில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று நூல் எழுதுறாங்களே, அவர் இவர் காலத்தில் வந்தவர் தான். அப்ப அந்த மாதிரி சேவை அவர் பண்ணாரா? செய்யல. கஸாலின்னு சொல்றாங்கல்ல, அவர் கூட இவர் காலத்தில் வாழ்ந்தவர். அப்துல் காதிர் ஜிலானி காலத்தில் வாழ்ந்தவர் தான். அவர் எத்தனை நூல்கள் எழுதுகிறார். அவருடைய கருத்துல நிராகரிக்க வேண்டிய, தூக்கி எறிய வேண்டிய எத்தனை கருத்துக்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர் இஸ்லாத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். இவர் அப்படி ஏதாவது இஸ்லாத்தை பற்றி இவருடைய புத்தகம் ஏதாவது மொழிபெயர்த்து வந்திருக்க நீங்க பாக்குறீங்களா? இல்ல, பேருக்கு ஒன்று ரெண்டு நூல்கள் அவருடைய சொற்பொழிவுகள் தொகுப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கைப்பட உனியத்து தாலிப் என்கிற பெயர்ல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரே தவிர பேர் சொல்ற அளவுக்கு, இந்த கஸாலி போன்றவர்கள் எழுதிய அளவுக்கு, புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற இமாம்கள் செய்த சேவை அளவுக்கு எந்த விதமான ஒரு சேவையும் என்ன செய்யல, இவர் பண்ணல. அப்புறம் எப்படி இவருக்கு இவ்வளவு பில்டப் பண்றாங்க? அப்புறம் எப்படி இவருக்கு எல்லா ஊர்லையும் தர்கா வைத்து இவர் ஆண்டவர் என்று எப்படி கொண்டாடுகிறார்கள்? ஏதாவது போர் செஞ்சாரா? சில பேர் அப்படி போர் செய்து இந்த நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுத்து அப்படி ஏதாவது போர்க்களத்தில் கலந்து கொண்டு அப்படி ஏதாவது ஒரு சேவை செஞ்சிருக்கணும்ல. அப்படி எந்த போருக்கு அவர் போகல. அல்ல இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்யுது, கேள்வி கேட்கிற ஆளுங்க பதில் சொல்லி ஒரு 5000 பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாரு, 50,000 பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாரு என்று அப்படி ஏதாவது ஊருக்கு போய் இஸ்லாமிய தாவா பண்ணாருன்னு கேட்டா அப்படி பண்ணல. அப்போ என்ன பண்ணார்? அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் என்ன பண்ணாங்க? இப்படி கொண்டாடுகிற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எந்த விதமான இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அவர் ஹதீஸ் நூலை எழுதுறதோ, தஃப்சீர் எழுதுறதோ, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்றதோ, இப்படி எந்த சேவையில் ஈடுபடல. ஒரு மதரசா நடத்தினார். அதுபோக அவர் தனக்கென்று சில சீடர்களை உண்டாக்குனார். நீ காதிரியா தரிக்கான்னு சொல்றோம்ல, காதிரியா தரிக்கா, ஷாதிரியா தரிக்கா என்றெல்லாம் முஸ்லிம்கள் தரிக்காவின் பெயரால் தங்களை பல கூறுகளாக போட்டுக்கிறார்கள். இந்த காதிரியா தரிக்காங்கிற ஒரு தரிக்காவை தன் பேர்ல உருவாக்கிய ஒரு வழிகட்ட கொள்கை உடையவர் யாருன்னு கேட்டா இந்த அப்துல் காதிர் அவர்கள். நம்ம அவரை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஏகத்துவத்தை பேசினாரு, தௌஹீத சொன்னாருங்கிற மாதிரி நமக்கு அப்படித்தான் நம்ம நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையில் அவருடைய வரலாறு என்று கேட்டா, தனக்கென்று சில தலைவர்கள் துண்டர்களை உண்டாக்குவார்கள், தனக்கென்று நபி தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களை உருவாக்கினார்கள். அப்துல் காதிர் ஜிலானி என்ன செய்யறாருன்னு கேட்டா, தான் என்ன சொன்னாலும் கண்மூடி பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை, தன்னை கேள்வி கேட்காத ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டுத்தனமான ஒரு கூட்டத்தை இவர் உண்டாக்குறாரு. காதிரியா தரிகாவுடைய ஃபவுண்டராக என்ன செய்யறாரு இவர் இருக்கிறார். மதுஹப்னு சொல்றோம்ல, ஷாஃபி மதுஹப்ங்கிறோம், ஹனஃபி மதுஹப்ங்கிறோம். அந்த மதுஹப்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் இந்த சம்பந்தம் கிடையாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ அல்ல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ தன் பேர்ல எந்த ஒரு மதுஹபையும் உண்டாக்கல. இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடைத்தால் அதுதான் என்னுடைய வழிமுறை, அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அவன் சொன்னா இவன் சொன்னா கேட்காதீங்க. லா துக்கல், இது மாலிக்க ஃபாலோ பண்ணாதீங்க, ஷாஃபி சொன்னான்னு கேட்காதீங்க என்று பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அபூ ஹனீஃபா ஷாஃபி போன்ற அறிஞர்கள்லாம் எந்த இமாமையும் கண்மூடி பின்பற்றார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனா அவங்க மூத்தான பிறகு அவங்க மக்கள்கிட்ட பெரிய ஸ்காலரா இருக்கிறாங்களா, பெரிய பேச்சாளராக இருக்கிறாங்களா, அவர்கள் பெரிய ஹதீஸ்களை விற்பனராக இருக்கிறாங்களா? இவர்கள் பேர்ல நம்ம இஸ்லாத்துல இல்லாத எல்லாம் உண்டாக்கணும்
என்று திட்டம் போட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க பேர்ல மதுஹப் கிதாபை உண்டாக்கினார்கள். அந்த மதுஹபுகளுக்கும் இமாம்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்தை நாலு கூறாக போடக்கூடிய வேலையை எந்த இமாமும் செய்யல. ஆனால் இந்த அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரை உண்டாக்குறார். தரிக்காவை வந்து செய்யறாரு, இவரை உண்டாக்குறார். தன் மீது பக்தியுடைய சீடர்களை உருவாக்குறாரு. அந்த சீடர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இவரை பத்தி நிறைய பில்டப்புகளை நிறைய கதைகளை அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தார்கள். ஏன் வந்து ஒரு புகாரி இமாமுக்கு இல்லாத மரியாதை, ஒரு முஸ்லீம் இமாமுக்கு இல்லாத மரியாதை, இந்த சமுதாயத்தில் அபூதாவூத் திர்மிதி போன்றவர்களுக்கு இல்லாத மரியாதை, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்களுக்கு இல்லாத இந்த மரியாதை, நம் காலத்தில் வாழ்ந்த அல்பானி போன்றவர்களுக்கு, நாசிருதீன் அல்பானி போன்றவர்களுக்கு இல்லாத ஒரு மரியாதை எல்லாம் அப்துல் காதர் ஜீலானிக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவரால் உண்டாக்கப்பட்ட சீடர்கள், அந்த குருட்டு கூட்டம், வழிகிட்ட கூட்டம் இவரை பற்றி நிறைய கதைகளை உண்டாக்கினார்கள். அந்த கதைகளை எது அவங்க உண்டாக்குனது மட்டும் கடந்து போக முடியாது. பல கதைகளை இவரை உண்டாக்குனார். அவருடைய புண்ணியத்து தாலிபின் என்ற நூலை அவரை கைப்பட எழுதிய நூலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல தொழுகையை பத்தி பேசுறார், நோன்பை பத்தி பேசுறார். அப்படி பேசிட்டு அவர் சீடருடைய கடமை அப்படின்னு பேசுறார். அதுல நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முழுக்க முழுக்க ஷேக் முரீத் என்ற பெயர்ல இன்றைக்கு நடைபெறக்கூடிய எல்லா பித்தலாட்டத்தையும் தனக்கு செய்யணுங்கிறார். அவர் வந்து ஷேக் முரீத்னா என்ன, நீங்கள் வந்து சுக்கத்தை அடைவதாக இருந்தா நீங்க செய்யற அமல்ல பத்தாது, தரிக்காங்கிறதான். நீங்க வந்து செய்றீங்க ஆரம்ப நிலைமையில எல்கேஜி லெவல்ல இருக்கிறீங்க. நீங்கள் இறைவனை அடைவதாக இருந்தா அதுக்கு பல படித்தரங்கள் இருக்கிறது. நீங்க யாராவது ஒரு ஷேக பிடிக்கணும், ஒரு மகானை பிடிக்கணும், அந்த மகான்கிட்ட நீங்க உறுதிமொழி செய்து கொடுப்பீர்களே ஆனால் அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துவார். ஒரு செத்து போன ஒரு ஜனாசா கையில இருந்தால் அந்த ஜனாசாவை இருந்த கழுவுறவர், குளிப்பாற்றவர் எப்படி எல்லாம் திருப்புவார், பயன்படுத்துவாரு. அந்த மாதிரி ஷேக் உங்களை என்ன சொன்னாலும் சரி, ஒரு பெண்கிட்ட போய் விபச்சாரம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாலும் கேட்கணும். ஷேக் சொன்னால் அதுல உண்மைதான், அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும், அது கரெக்டா தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் தரிகா என்ற சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தன் பேர்ல உண்டாக்குறது. ஷேக் என்ன சொன்னாலும் கேளு, அவரை ஏற்று கேள்வி கேட்காத. மார்க்கத்திற்கு மாற்றமாக அவர் என்ன சொன்னாலும் ஷேகை கூட நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம்னு அப்படி நீ கண்ணியமா கடந்து போயிடணும், அவரை நிமிந்து பார்க்க கூடாது, அவர் காலை முத்தமிடணும் என்றெல்லாம் இந்த ஷேக் முரீதுங்கிற ஒரு பித்தலாட்டத்தை மார்க்கத்தில் வந்து எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகல. சில விஷயங்களை மறைத்திருக்கிறார்கள், சில ரகசிய ஞானம் இருக்கிறது. அந்த ரகசிய ஞானத்தை தன்னுடைய முக்கியமான நபித்தோழர்கிட்ட மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த ஞானம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட நீங்க உறுதிமொழி செஞ்சு கொடுங்க என்று சொல்லி ஷேக் முரீத் என்ற பெயர்ல இன்றைக்கு நடக்குத எப்படி பிற சமுதாயத்தில் உள்ள மத குருமார்கள் காலில் மக்கள் விழுந்து வணங்குறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு நிலைமையை இஸ்லாத்தின் பெயர்ல இவர் உண்டாக்குறார். அவர் என்ன வல்லார சொல்றாரு, நிறைய இஸ்லாத்துல இல்லாத கொள்கையெல்லாம் உண்டாக்குறதெல்லாம் உண்ணியத்து தாலிபின் என்ற நூலை மொழிபெயர்த்து சொன்னால் இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இவர் எந்த மாதிரியான ஒரு வழிகட்ட கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஏன் இவருக்கு இந்த அளவுக்கு தர்காக்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவர் தர்காவில் போய் ஏன் மண்டி எடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு அந்த கித்தாப் படிச்சா புரியும். நேரம் இல்லை என்பதற்காக வேண்டி அரபி வாசங்களை சொல்லாம தமிழ்ல மட்டும் சொல்றேன். அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொழுகை உண்டாக்குறாரு. இஸ்லாத்துல 5 வேளை தொழுகை இருக்குதுல, 5 வேளை தொழுகை இல்லாம அந்த தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி உள்ள சுன்னத்தான தொழுகை இருக்குதுல, இது போக என்ன செய்யறது கேட்டா ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை, திங்கட்கிழமை தொழுகை, செவ்வாய்க்கிழமை தொழுகை, புதன்கிழமை தொழுகை என்று அல்லாஹ் எப்படி தொழுகையை வந்து உண்டாக்குவானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு தொழுகையை சொல்லி தருவார்களோ அந்த மாதிரி அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்யறாருன்னா வாரத்தில் 7 நாளைக்கு 7 தொழுகை சொல்லி தர்றாரு. இந்த 7 தொழுகையை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நிறைய என்ன செய்யறாரு, அள்ளி விடுறாரு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் இதை மக்களை ஆர்வப்படுத்துறதுக்காக வேண்டி செய்யறாரு, நீங்க கடந்து போக முடியாது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் இந்த நபித்தோழர் வழியாக அறிவிக்கப்படுகிறது என்று நபித்தோழர்கள் பெயரை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி துணிஞ்சி இட்டு கட்டியிருக்கிறார், துணிஞ்சி பொய்களை சொல்லியிருக்கிறார். இவர் எப்படி அப்படியான்னு சொல்ல முடியும்? ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொல்லி பொய் சொல்றதுக்கு பயப்படுவான். அந்த இறையச்சம் இல்லாத ஒரு மனிதராக அப்துல் காதர் ஜீலானி வாழ்ந்திருக்கிறாரு. இவருக்கு சந்தன கூடு ஒரு கேடு, இவருக்கு கூடு ஒரு கேடு. அப்ப என்ன வல்லவர் சொல்லியிருக்கிறாரு, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தா நீங்களே அல்லாஹ் ஆயிரலாம், அல்லாஹ்வை அறிந்து விடலாம் என்பது மாதிரியான கொள்கையை அவர் பரப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவரே சொன்னதாக பல கதைகள் அவரை பத்தி
பல இமேஜ் இவரை கிரியேட் பண்றாரு. தஃப்ரீஜுல் காத்திருங்கிற பேர்ல இவருடைய சீடர்கள் எழுதப்பட்ட ஒரு பிரபலியமான ஒரு புத்தகம் இருக்கு. அந்த தஃப்ரீஜுல் காத்திர நீங்க பாத்தீங்கன்னா அதுல அப்துல் காதர் ஜீலானி சொன்ன ஒரு கதை, அவர் பேர்ல அவரை பில்டப் உண்டாக்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, மேராஜுக்கு போகும்போது இவர் பிறக்க கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி 500 வருஷத்துக்கு பிறகுதான் இவர் பிறக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன நேரத்தில் சித்ரத்துல் முன்தஹா வான் எல்லைன்னு சொல்வார்கள், அது வரைக்கும் ரசூலா போயிட்டாங்களாம். ஜிப்ரீல் கூட்டு போயிருக்கிறாங்க, அதுக்கு மேல போக முடியல. ஜிப்ரீல் பின் வாங்கிட்டாங்க. ரசூலா கேட்டாங்களா, ஏன் கதை இது? ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் வந்து செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய சித்ரத்துல் முன்தஹா வரை கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போய் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உரையாடுகிறார்கள். சொர்க்கம் நரகம் எல்லாம் காட்டப்படுது, மலக்குமார்கள் நபிமார்கள் என்று ஒவ்வொரு வானத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒவ்வொரு நபரையும் பார்க்கிறார்கள். இதெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. இது அப்துல் காதர் ஜீலானிக்கு என்ன வேலை? அப்துல் காதர் ஜீலானி தன் பேர்ல சொல்லியிருக்கிறாரு, சித்ரத்துல் முன்தஹா கிட்ட போன உடனே ஜிப்ரீல் பின் வாங்கிட்டார், இதுக்கு மேல நான் வர முடியாது, இதுக்கு மேல ஏறி போகணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து செஞ்சோம்னா நான் எரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஜிப்ரீல் என்ன பண்ணாரா, அவர் பேக் அடிச்சிட்டாங்க. பேக் அடிச்ச உடனே கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சானா இந்த அப்துல் காதர் கொண்டு வந்தாங்க. யாரு? ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 500 வருஷத்துக்கு பிறந்த இவரை அல்லாஹ் உசுரோட கொண்டு வந்து நீ குனி, இந்த முகமது ஏறி வரட்டும் அப்படின்னு இவருடைய முதுகுல ஏறிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீலை விட இவருக்கு பவர் ஜாஸ்தி. ஜிப்ரீலை விட இவர் யாரு? இவர் அல்லாஹ்வுடைய நேசரு. இவர் மற்ற எல்லா சகாபாக்களை விட அபூபக்கர் உமர் போன்ற சகாபாக்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அந்தஸ்து இவருக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று காட்டுவதற்காக இவரை சூழல் அல்லாஹ் கூட்டு போனான். இதை பார்த்த உடனே கதம் தெரியலையா? அப்படி ஏறி போய் அல்லாஹ் போய் அவங்க சந்திச்சுட்டு வந்த உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அப்துல் காதரே, என்னுடைய கால் உன் தோல் மேல இருக்குது, ஆனா உன்னுடைய கால் வந்து எல்லா அவுலியாக்குடைய பிடரி மேலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இவர் பேரால என்ன செய்யறாரு, இவரை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய பெருமை, எல்லா அவுலியாக்களை நான் என் காலுக்கு கீழே தான் என்று இவர் வந்து தன்னை பத்தி இப்படி ஒரு கதையை உண்டாக்கியிருக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய ஒரு ஆணவம். எல்லா அவுலியாக்களும் என் காலுக்கு கீழே அப்துல் காதர் சொல்றாரு. இது எதோ நம்ம கதையை நீங்க தெரிஞ்ச ஒரு கிதாபை சொல்ல இருந்தா யாக்குத்துபான்னு ஒரு கிதாப் இருக்குது. யாக்குத்துபான்னு மௌலுதுங்கிற பேர்ல அது ஒரு மௌலுது கிதாப். அதுல படிக்கிறாங்க பாருங்க இந்த விஷயத்தை. கது குல்த பில் இதுனி மின் மௌலாக்க மூத்தமீரா கலமியால ரகபாத்தில் அவுலியாய் துரா. மொஹிதீன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய எஜமானர் இடத்துல அனுமதி பெற்று சொன்னீர்கள். என்ன சொன்னீங்க? என் கால் உலகத்தில் இருக்கிற எல்லா அவுலியாக்களுடைய பிடரி மேலே இருக்கிறது, எல்லாத்தையும் மட்டும் மிதிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது, எல்லா அவுலியாக்களின் காலுக்கு கீழே தான் என்று நீங்கள் சொன்னீர்கள். இதை எல்லா அவுலியாக்களும் புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்துல் காதர் ஜீலானியுடைய காலுக்கு கீழே அவருடைய காலுக்கு சமம். எல்லாரும் யாரு? அவருடைய காலுக்கு கீழே அவரை விட அனைவரும் மட்டமானவர்கள் என்று அதுவும் அவர் காலத்தில் இருந்து யாரெல்லாம் அவுலியாக்களோ எல்லா அவுலியாக்களுடைய காலுக்கு கீழே என்று அவர் சொன்னார் என்று இப்படி யாக்குத்துபா என்ற ஒரு கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த தஃப்ரீஜுல் காத்திர் என்ற அவருடைய சீடர்கள் எழுதி வைத்த அந்த கிதாபுல அப்துல் காதர் ஜீலானியே இப்படி சொன்னதை எழுதி வச்சிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை கொண்ட ஆணவம் கொண்ட யாரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது எவ்வளவு ஒரு ஆணவமான வார்த்தை. இப்படி தன் காலில் வந்து எல்லா அவுலியாக்களை விளம்பரித்தவர் வந்து ஒரு அவுலியாவா இருப்பாரா? அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொன்னான் இவர் காலை யார் முத்தமிடுறாங்களோ அவர் தான் அவுலியாவா இருக்க முடியும். ஒருத்தர் அவுலியாவா ஆவறதா இருந்தா அவருக்குரிய தகுதி என்ன? இவர் காலை முத்தமிடணுமா? இவர் காலை முத்தமிடாதவர் வந்து அவுலியாவா இருக்க முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தஸ்ஜுது லிஷம்சி வலாலில் கமரி, சூரியனுக்கு சஜ்ஜா செய்யாதீர்கள், சந்திரனுக்கு சஜ்ஜா செய்யாதீர்கள், வஸ்ஜுது லில்லாஹி இல்லதி கலககுன்ன, இது எல்லாத்தையும் எவன் படைத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யுங்கள். இன் குன்தும் இய்யாக தஅபுதூன், நீங்கள் அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தா, கடவுளாக ஏற்றது உண்மையாக இருந்தா அவனுக்கு சஜ்தா பண்ணுங்க என்று. சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். சூரியன் சந்திரன் என்று எதற்கும் சஜ்தா செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது இவர் காலில் விழணும்னு என்ன செய்யறாரு? இவர் காலுக்கு கீழே தான் எல்லாரும், அப்படின்னா அவர் காலில் விழுகணும் என்று இவர் சொல்லியிருக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு ஆணவமான வார்த்தை இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டயே நபித்துலர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்க காலில் விழுகலாமா? எத்தனை மத குருமார்கள் காலில் மக்கள் விழுந்து சாஷ்டாங்கம் செய்கிறார்கள். நாங்க அப்ப நினைச்சோம் நீங்க தான் இதுக்கு தகுதியானவர், உங்க காலை காட்டுங்க விழுகிறோம் அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? இந்த அப்துல் காதர் ஏன் காலுக்கு கீழே இல்லை அவுலியாங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் காலையும் விழக்கூடாது, மூத்தா போயிட்டேன்னு சொன்னா என் கபரை வந்து என் கபூர்ல வந்து சஜ்தா செய்வியா?
இந்த சஜிதா என்ற வணக்கத்தை என் கபருக்கு செய்வியா? செய்ய மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் ரசூலை தடுத்துருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் மூத்தா போன பிறகு என் சமாதியில மண்டியிடுவது எப்படி தவறோ, நான் உசுரோட இருக்கும் போதும் என் காலில் விழுவுற தவறு, ஷிர்க்கு. ஒருத்தர் காலில் விழலாம்னு நான் அனுமதிச்சு இருந்தேன், கணவன் காலில் மனைவி விழலாம்னு அனுமதிச்சு இருப்பேன். அது கூட கூடாது. கணவன் காலில் மனைவி விழக்கூடாது, நீ என் காலில் விழக்கூடாது, யாரும் யார் காலில் விழக்கூடாது என்ற ஒரு சுயமரியாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கும் பொழுது, இந்த அப்துல் காதர் ஜிலானி மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு பில்டப்புகளை அவர் வாழ்ந்த காலத்தில் உண்டாக்கி இருக்கிறாரு. என் கால கீழே தான் இல்ல அவுளியாக்கள். இன்னும் சொல்ல போன எந்த அளவுக்கு கேட்டா, இவர் வாழ்ந்த காலத்தில் இவருடைய சீடர்களுக்கு ஒரு சொல்றாரு, இதெல்லாம் பெரிய அக்கிரமம், அநியாயம் என்று இவர் காலத்தில் உள்ளவர்களை கண்டித்திருக்கிறார்கள். என்ன அக்கிரமம் பண்ணாரு? என் பேரை நீங்க சொல்றதா இருந்தா ஒழு செஞ்சுட்டு தான் சொல்லணும். ஒழு இல்லாத ஆள் என்ன செய்யக்கூடாது? என் பேரை உச்சரிக்க கூடாது. அல்லாவே இப்படி சொல்லல. அல்லாவுடைய பேரை உச்சரிக்கிறாருன்னா உழுவோட இருக்கணும். ஒருத்தர் கடவுளன்னு ஒருத்தர் கூப்பிடுறான், அல்லாவே கூப்பிடுறான், அவன் தூய்மையா இருக்கணுமா? அப்ப எல்லா நிலைமையிலையும் அல்லாவுடைய பேர், பாத்ரூம் ஒருத்தன் போனான் அல்லாவுடைய பேரை சொல்லி தான் போகணும். இறைவா, இந்த ஆண் பெண் சைத்தானுடைய தீங்கை விட்டு உங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் சொல்லிட்டு தான் போகணும். தூங்க போகும்போது அல்லாவுடைய பேரை சொல்ல தூங்கணும். மனைவிட்ட இல்லறத்தில் ஈடுபடும் போது கூட இறைவா, சைத்தானுடைய தீங்கிலிருந்து என்னையும் என்னுடைய சந்ததியை காப்பாத்து. இப்படி எல்லா நிலைமையிலும் ஒருத்தர் அல்லாவுடைய பேரை சொல்லலாம். ஆனா அல்லாஹ் ஒருவன்னா இவர் அல்லாவுக்கு மேல எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? அல்லாவுக்கு மேல அல்லாஹ் பேரை நீங்க எப்படி சொல்லிட்டு போங்க. என் பேரை சொல்வதாக இருந்தா நீங்க உழுவோடு தான் சொல்ல வேண்டும் என்று அப்படி சொன்ன ஒருத்தர் இவர் அவுளியா உள்ளவா இருப்பாரா, அவுளியா சைத்தானா இருப்பாரா? இதெல்லாம் அவருடைய கிதாபுகள் இருக்கிறது. அதே மாதிரி இவருடைய காலத்துல பாருங்க, ஒரு கிறிஸ்தவருக்கும் முஸ்லீமுக்கும் இடையே ஒரு தகராறு, வாய் தகராறு. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரி ஒரு தகராறு நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தகராறு, என்ன தகராறு? கிறிஸ்தவர் சொல்லியிருக்கிறாரு ஈசா நபி தான் சிறந்தவர், முஸ்லீம் சொல்லியிருக்கிறாரு இல்ல முகமது நபி தான் சிறந்தவர். இப்படின்னு ரெண்டு பேருக்கு மத்தியில் வாக்குவாதம். ஏன் ஈசா நபி சிறந்தவர்? அப்துல் காதர் ஜிலானி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒருத்தர் இப்படி மூசா நபியை சிறந்தவர் என்று ஒரு யூதர் சொல்ல, முகமது நபி தான் சிறந்தவர் என்று முஸ்லீம் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க, என்னை எந்த இறை தூதருடைய ஒப்பிட்டு இந்த தூதரை விட இவர் பெரிய ஆளு, இவர் சிறந்தவர் என்று அப்படி ஒப்பிடாதீங்க, சிறப்பித்து சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கண்டிக்கிறார்கள். மறுமையில் அல்லாஹ் இதை முதல்ல எழுப்புவான், எல்லாரும் மூர்ச்சையாகி விடுவார்கள், மயக்கம் தெளிந்து எந்திரிக்கக்கூடிய முதல் நபரை நான் இருப்பேன். அந்த நேரத்தில் அரசுடைய காலை பிடித்துக் கொண்டு மூசா நபி முடித்திருப்பார். மூசா நபி என்ன பார்ப்பேன், எனக்கு முன்னாடி அல்லாஹ் அவரை எழுப்பிட்டாரா இல்ல அவர் மயக்கமே அடையலையா எனக்கு தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிவோட பேசி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாரு? இவர் அந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிச்சு ஹதீஸ் சொல்லி அப்படி எல்லாம் ஈசா நபி சிறந்தவரா, மூசா நபி சிறந்தவரா, முகமது நபி சிறந்தவரா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஹதீஸை தெரிந்தவராக இருந்தால், ஹதீஸை படித்தவராக இருந்தால் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும். இவர் என்ன பண்ணாரா, கேட்டாரா, என்னப்பா ஈசா நபி சிறந்தவர்னு சொல்றீங்க, என்ன காரணம், எதனால சொல்ற? அந்த கிறிஸ்தவர் சொன்னாரா, ஈசா நபி ஒரு ஆள் மூத்தா போன ஒரு ஆளை கும்பு இதுன்னு இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே மூத்தா போன ஆள் உசுரோட வந்தாரா இல்லையா? இதை முகமது நபி பண்ணியிருக்கிறாரா? செத்து போனால முகமது நபி உயிர் கொடுத்து எழுப்பி இருக்கிறாரா? இங்க நபி பண்ணாரு இப்படின்னு நினைஞ்சாரா? அந்த கிறிஸ்தவர் சொன்னாரா. இவர் என்ன பண்ணாரு, அல்லது ஈசா நபி கொடுக்கப்பட்ட அற்புதம், முகமது நபிக்கு தனியாக நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. மூசா நபிக்கு கொடுத்த அற்புதம் ஈசா நபி கொடுக்கப்படல, இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் ஈசா நபி கொடுக்கப்படல. ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதம், இதுல போய் நம்ம பெருமை வேண்டிய கிடக்குது என்று அப்படிதான் அவர் சொல்லி இருக்காங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, முகமது நபி சிறப்பு விட்டு அப்படியா இப்ப பார் ஈசா நபி சிறந்தவரா முகமது நபி சிறந்தவரான்னு பேசினா கூட பரவாயில்லை. இவர் என்ன செய்யறாரு, மூத்தா போன ஆளு உசுரோட கொண்டு பெரிய விஷயமா, அது அவராவது ஈசா நபியாவது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எந்திரின்னு சொன்னாரு, அவர் எந்திரிச்சாரு. நான் என்ன பண்றேன்னு சொல்லி மூத்தா போன ஒரு ஆளை கபருக்குள்ள அவரு பாலகரா இருந்திருக்கிறாரு, அவர் நினைச்சிருக்கிறாரு, இவர் போய் கும்பி எதிரினாராம், என் கட்டளைப்படி எந்திரி. மூசா நபி அல்லாஹ்ட்ட கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எந்திரின்னு மூத்தா போன ஆளு உசுரோட கொண்டு வந்தாங்க. இவர் என்ன செய்யறாரு, என் கட்டளைப்படி கும்பி எதிரி எந்திரிச்சு விட்டாரா அவர். பாத்தியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒரு ஆளு அவருடைய கட்டளைப்படி மூத்தா போன ஒரு உசுரோட கொடுத்துருக்காருன்னா ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டாரு? இது ரசூலுடைய சிறப்பை பேசுகிறாரா, தனி சிறப்பை பேசுகிறாரா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒருத்தரை எப்படி உயிரோட கொண்டு வர முடியுமோ ஒரு நபி, அப்படி என்னால் என் பேரை சொன்ன நானே பெரிய கடவுள் இல்லைன்னா அல்லாஹ் ஈசா நபி அல்லாஹ் பேரை சொன்னாரா, என் பேரை சொல்லி நான் எழுப்புறேன் என்று அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் மூத்தா போன ஆளை உசுரோட கொண்டு வந்தார் என்று அவருடைய பெயர்ல அவருடைய சீடர்கள் என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு கதை சொல்கிறார்கள்.
திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் வமா கானல் ரசூலின் ஐயாத்திய பி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த தூதராக இருந்தாலும் சரி, எத்தனை தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம், எந்த தூதராக இருந்தாலும் அவர் அற்புதம் செய்வதாக இருந்தால் என் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். தூதரே வந்து அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். மூசா நபி அவர்கள் கையில ஒரு கைத்தறி வைத்திருந்தார்கள். போய் ஃபிரௌன் தரத்திட்டு வர்றான், ஓடுறாங்க. மூசா நபியும் அவரை ஏற்றவர்கள் ஓடுகிறார்கள். அவங்க கையில வச்சிருக்கிற கைத்தடியை கட்டி மிரட்டல, நான் மந்திர கோல வச்சிருக்கிறேன், எவனா கிட்ட வந்த எரிச்சு போடுவேன் என்று பாம்பு ஆக்கிடுவேன். அந்த கம்பு சில நேரத்தில் பாம்பாக மாறியது. அந்த கம்பை வைத்துக் கொண்டு மிரட்டினார்களா, மந்திரவாதி போன்றதை காட்டினார்களா, என் கையில் அற்புதம் என்று பேசினார்களா, சவால் விட்டார்களா? அப்படி நிக்கிறாங்க அமைதியா. கடலுக்கு முன்னாடி போய் கல்லா இன்னமைய ரப்பி சைஹதீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் என்ன வழிகாட்டுவான்னு பார்ப்போம். இந்த கடல் என்ன பெரிய கடலு, இவன் பெரிய படை, அல்லாஹ் நினைத்தால் அவன் ஒரு வழிகாட்டுவான் வெயிட் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், மூசாவே கையில ஒரு கைத்தட்டு வச்சிருக்கிறீங்களே அதை கடல்ல போடு. எப்படிங்களா கடல்ல போடுறாங்க, கடல் இரண்டாக பிளந்து வழி கொடுத்தது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இறை தூதர் நினைச்ச நேரத்தில் எல்லாம் கம்ப போட்டு கடலை பிளக்கல, நினைச்ச அற்புதத்தை பண்ணல. அங்கிருந்து கட்டளை வரணும், ஆர்டர் வரணும். அந்த அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் தான் அவன் கட்டளையிட்டபடிதான் அற்புதம் நடக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா தூதர்களும் இப்படிதான் அற்புதம் பண்ணாங்க. அப்துல் காதர் ஜிலானி எப்படி அற்புதம் பண்றாரு, அல்லாஹ்ட்ட ஒரு கட்டளையில வரதேவையில்லை, அவரே கட்டளை போடுவார், என் பேரால் எந்திட்டு சொல்வாரு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை விட, மூசா நபியை விட, இப்ராஹிம் நபியை விட, முகமது நபியை விட இவர் வந்து அற்புதம் செஞ்சு காட்டிருக்கிறாருன்னு சொன்னா, அப்ப இது இந்த சமுதாயத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? இவர் அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்கிறாரா? இவரை அல்லாஹ்வுடைய பண்புகளை, ஆற்றல்களை இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை போல இவர் மூத்தாப்பு நாளுக்கு கட்டளையிறாருன்னு சொன்னா, இந்த மாதிரி கதைகளை நம்பித்தானே செய்யறாங்க. அவர் பேர்ல சந்தன குழுவில் நடத்துகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, தஃப்ரீஜுல் ஹாத் இருக்கிற அந்த நூல்ல எழுதுறாங்க, இவருடைய சீடர்கள் ஒரு ஆளு மூத்தா போயிட்டாராம். மூத்தா போனவங்க அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த சீடர்களுடைய வீட்டுல இருந்து வந்து மனைவி வந்து செய்யறாங்க, இப்படி வந்து ஒரு மூத்தா போயிட்டாரு அப்படின்னு கவலையோட என்னுடைய மகன் மூத்தா போயிட்டாருன்னு அவங்க அம்மா வந்து முறையிட்டாங்க. இது ஒரு பிரபலமான கதை தான். இவர் என்ன பண்ணார், அப்படியா நான் வந்து என்ன செய்யறேன், அவர் நீ கவலைப்படாம போ, அவன் திரும்பி வருவான், இப்படி மூத்தா போன ஆளை வந்து திரும்பி கொண்டு வரேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்லணும், இஸ்லாமிய அறிஞராக இருந்தா இவர் என்ன சொல்லணும், வலையு அகிர் அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் ஒரு நேரம் விதித்து விட்டால் அதை பிற்படுத்தவே மாட்டான். யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இந்த நேரத்தை அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். மூத்து கரெக்டான நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணுமா இல்லையா? குர்ஆன் வசனத்தை தெரிந்தவராக இருந்தா அப்படி சொல்லி அனுப்பியிருக்கணும்ல. இவர் என்ன பண்றாரு, என் சீடரை மூத்தாக்கிறாங்களா, சும்மா விட மாட்டேன் எப்படி மேல பார்த்தாராம். பார்த்தா அன்றைக்கு மூத்தா போன உயிர்களை எல்லாம் மலக்குள் மூத்து என்ன பண்ணாரா, ஒரு கூடையில வச்சு கொண்டு போயிருந்தாராம். இதை கத்திரிக்காய் கூட தூக்கி போன மாதிரி, வெங்காய கூட தூக்கி போன மாதிரி இந்த மாதிரி கதை எழுதி வச்சிருக்கிறார்கள் அவர் பேர்ல. அந்த கூடையில தூக்கி போனாங்களா. இவர் சொன்னாராம், மலக்குள் மூத்து நம்மால விட்டுரு, நம்ம மாப்பிள்ளை என்ன செஞ்சது, நம்ம சீடரை விட்டுரு இப்படினாராம். அதெல்லாம் விட முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அவர் அல்லாஹ் மயக்கிறாரு மலக்குள் மூத்து. முதல்ல மலக்குள் மௌத்துன்னு ஒரு நபரே கிடையாது. மலக்குள் மௌத்துங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனி மலக்குள் மௌத்து இருக்கிறார். ஒரு மனிதர், ஒரு வானவர் எல்லாருமே உயிரை கைப்பற்றல. உள் எத்தவஃபாக்கும் மலக்குள் மௌத்தில் அது முக்கிய நபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குள் மௌத்து உங்கள் உயிரை கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி மலக்குள் உயிரை கைப்பற்றுறது. எல்லார் உயிரை அவர் ஒருத்தர் கைப்பற்றி இருந்தாரா? அவர்கிட்ட போய் இவர் போய் என்ன செய்யறாரு, இவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிருந்தான்னு சொன்னாலும் பரவாயில்லை, இவர் நேரடியாக வானவர்கிட்ட பேசுறாரு. வானவர்களை எல்லாம் பார்ப்பாராம். வானவர்கள் எல்லாம் அபூபக்கர் அவங்க பார்க்கல, உமர் எல்லாம் பார்க்கல, எத்தனை சகாபாக்கள் செய்யல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் நபி அவங்களுக்கு ஒரு நபிக்கு தெரியல. வந்தவர்கள் வானவர்கள் தெரியாம புரிச்சு இறைச்சியை கொண்டு வைக்கிறாங்க, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதை நெருங்க மாட்டேங்கிறாங்க, பயந்துட்டார். இப்ராஹிம் நபி பயந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க மலக்குக்கு பயப்படாத, நான் கெட்ட ஒரு ஆத்மனம் கிடையாது என்று செய்யறாங்க, ஒரு சைத்தான் கிடையாது என்றெல்லாம் அந்த மலக்குமார்கள் விளக்கம் சொன்ன பிறகுதான் ஒரு இப்ராஹிம் நபிக்கு தெரியுது. இவன் என்ன செய்யறாங்க, இவர் நேரடியாக மலக்கிட்ட பேசுவார், மலக்குக்கு ஆர்டர் போடுவாரு. அவர் என்ன செய்யறாரு, எனக்கு அல்லாஹ் தான் ரப்பு, அவன் சொன்னதை நான் கேட்பேன் இப்படின்னு அவர் கரெக்டா சொல்றாரு. ஓ, அல்லாஹ் சொன்னதை நீங்க கேட்பீங்களா, நான் சொன்ன விட மாட்டீங்களா? இப்படி கையில ஒரு ஒரு சவுக்கு மாதிரி வச்சிருந்தாராம். எம்ஜிஆர் வச்சிருப்பாரு நெஞ்சம் நேரம் முன்னிட்டு அந்த மாதிரி சவுக்கு விட்டாராம். விட்ட உடனே எல்லா உயிரும் கொட்டி போச்சான். கூடையில கூட அவ்வளவு உயிர் கொட்டி போயிடுச்சு. கொட்டி போன உடனே மலக்குள் மௌத்து போய் கவலையோடு நினைஞ்சாரா. அல்லாஹ்ட்ட போய் சொன்னாரா, யாரெல்லாம் இந்த மாதிரி நடந்து போச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அல்லாஹ் சொன்னாரா. மலக்குள் மௌத்து இன்னல் கௌசல் ஆலம மஹபூபி வ மத்லூபி, கௌசல் ஆலம் என்னுடைய நேசர் அவரு, நிமல ஆத்தைத்த உருவ காதிமகு, அவர் அவருடைய பணியாளருடைய ரூஹ கேட்டிருந்தா கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல?
உட்காந்து ராகத்தில் அருவாகுள் கசீரத்து மின் கபுதத்திக்க நீ பட்ட காரியத்தினால எத்தனை உயிர் போயிருச்சு அப்படின்னு நல்லா கவலைப்பட்டான. இப்ப எப்ப கவலைப்படுற? இப்ப எத்தனை உயிர் போயிருச்சு, எவ்வளவு பேர் உசுரோட வந்திருப்பான் என்று அல்லாஹ் கவலைப்பட்டான், வருந்தினான் என்று அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்வுடைய ஆணையை மீறி ஒரு மலக்குள் மூத்து உயிரை கைப்பற்றிட்டு போறாருந்தா அவரவ கைப்பற்றி போவாரு. அல்லாஹ் சொல்லி அனுப்பி தான் கைப்பற்றி போவார். அல்லாஹ் சொல்லாம எந்த மாணவரும் பூமிக்கு இறங்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வந்த ஒருத்தரை இவர் இடையில வழிமறிச்சு அல்லாஹ் சொன்ன போயிட்டு நான் சொன்ன கேளு என்று அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போற வேலையை அல்லாஹ் என்னமோ இவரை கூட ஒரு மட்டமான மாதிரி பலவீனமான மாதிரி அல்லாஹ்வே கவலைப்படுறான். அவர் சொன்ன கொடுத்துக்க வேண்டியது ஒழுங்கா என்று அந்த மாதிரி அல்லாஹ் வருத்தப்பட்டான் என்று இப்படி எழுதி வைத்திருக்கிறார்களே. அப்ப ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் எப்படி கடவுள் நிலைக்கு உயர்த்தினார்களோ அப்படி கடவுள் நிலைக்கு உயர்த்துற கதை இல்லையா இது? ஒரு காதியானி, அந்த காதியானி குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் சீனா மிர்சா குலாம் அகமது காதியானி என்ற ஊர்ல பிறந்த ஒருத்தன் தனக்கு அல்லாஹ்ட்ட வஹி வருகிறது, அல்லாஹ் என்னோட பேசுகிறான் என்று சொன்னதற்காக வேண்டி குதித்து எழக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தினர்கள், அதுல உள்ள மார்க்க அறிஞர்கள் அப்துல் காதர் ஜீலானி எடுத்து அல்லாஹ் பல தடவை பேசியிருக்கிறான், அவர் அல்லாஹ்ட்ட பேசியிருக்கிறார், மாணவரை பார்த்திருக்கிறார், அவருக்கு வஹி வந்திருக்கிறது என்றெல்லாம் அவர் பேர்ல சொல்லப்படக்கூடிய கதைகளை கேட்டு குந்தளிக்க வேணாமா, குதித்து போக வேணாமா? காதியானை விட மோசமான கொள்கை இந்த காதிரியா தரிக்கா என்று இதை பற்றி பேச வேண்டாமா? மிர்சா குலாம் அகமது அந்த காதியானிகள் கொண்டாடுறதை விட அப்துல் காதர் ஜீலானி இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்ப இப்படி எல்லாம் நம்ம காதிர் ஆயிர மாட்டோமா? அல்லாவை விட பவர் மிக்கவர் அப்துல் காதிர், மாணவரை விட பவர் மிக்கவர் அப்துல் காதிர் என்று நம்ம நினைச்சோம்னா காதிர போயிருமே. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் செய்யறாங்க சந்தன குடும்பம் நடத்துகிறார்கள். அது 11 நாள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 12 நாள் மூழுது, இவருக்கு 11 நாள் ராத்திரி, 11 நாள் இவருக்கு ஒரு நாள் குறைச்சு 11 நாள் அவர் பேர்ல சந்தன குடு. இது மட்டும் இல்ல, இந்த அளவுக்குள்ள இவர் அப்துல் காதர் ஜிலானி தன்னை கடவுளாகவே நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் யாக்குத்துபா என்று அவர் பேர்ல ஓதக்கூடிய மூழுது. இதெல்லாம் நான் சொல்வது கதையல்ல, கற்பனை இல்லை, அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கிறது. உங்கள் கிதாபுகளை நீங்கள் எந்த மூல கிதாபை படிக்கிறீர்களோ சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிதாபுகள் எல்லாம் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். அதுல படிக்கிறாங்க யாக்குத்துபாவுல வமையு நாதிஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அஃவத்திஹி அஜப்துஹு முஸ்லியன் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் யது யா அப்துல் காதர் முஹிதீனி. அப்துல் காதர் ஜிலானி சொன்னாராம், யார் ஒருத்தன் தனிமையில உட்கார்ந்து கொண்டு நம்பிக்கையோட என்னை அப்துல் காதர் முஹிதீனே என்று 1000 தடவை என் பேரை சொல்லி அழைக்கிறானோ, அப்துல் காதர் முஹிதீன் அப்துல் காதர் முஹிதீன் செய்யவே முஹிதீன் முஹிதீன் என்று 1000 தடவை என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு ஓடோடி வருகிறேன். எப்படின்னு அப்துல் காதர் ஜிலானி தன்னை அழைக்க சொல்லி சொன்னார், தன்னிடத்துல பிரார்த்திக்க சொல்லி சொன்னார் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமன் அதல்லு மிம்மை எதுவும் மின்துனில்லாஹி வல்லா யஸ்தஜிபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை அழைத்தாலும் பதிலளிக்க முடியாதவர்களை அழைக்கிறார்களே, இவர்களை விட வழிகட்டவர்கள் யார்? கூப்பிட்டு பாருங்க. ஃபதுஹும் யஸ்தஜிபு லக்கும் இன் குன்தும் சாதிக்கீன். நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அம்வாத்தும் உயிரற்றவர்கள், மூத்தாப்பனவர்கள், கைரு அகியாயின் உயிரற்றவர்கள், ஒமா யசூரூன் ஐயார இபுசூன், தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சந்த கூட்டு பாருங்க, நீ அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் கூப்பிடுறியோ இபாது அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள், எஜமானர்கள் இல்லை, எஜமான நான் தான், ரப்புல் ஆலமீன் நான் தான், எல்லாரும் அடிமைகள். நீங்கள் வேண்டுமானால் அவர்களை அழைத்து பாருங்கள், உங்களுக்கு பதில் தரட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்துல் காதர் ஜிலானி என்ன செய்யறாருன்னா தன்னை கூப்பிட சொல்றாரு. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றவர் அவுலியாவா? என் பேர் 1000 தடவை கூப்பிட்டு சொல்றவர் அவுலியாவா? அல்லது ஒரு அவுலியாவை செய்தானா? செய்தான் தானே செய்வான், தன் பேர்ல அழைப்பான். என்னை சொல்லி கூப்பிடுமா? இவர் என்ன செய்யறாரு? என் பேர் சொல்லி 1000 தடவை கூப்பிடு, அப்துல் காதர் கூப்பிடு. அந்த நம்பிக்கையில தான் நீங்க காயல்பட்ட மாதிரி ஊர்களில் எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் இருட்டு திக்கு நடத்துவார்கள். அந்த இருட்டு திக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டு மைதா மாவை சுத்தி மைதா மாவை கொட்டி வைத்துக் கொண்டு திக்கிற அப்துல் காதர் ஜிலானி லைட் ஆஃப் பண்ணிட்டு செய்வாங்க. அப்துல் காதர் ஜிலானி அப்பதான் வருவாராம். 1000 தடவை கூப்பிட்டா வருவான்னு சொல்லியிருக்கிறார்கள், யாக்குத்துபாவுல எழுதப்பட்டிருக்குல்ல. இந்த நம்பிக்கையில் அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில உட்கார்ந்து அவர் பேரை திக்கிற செய்யறாங்க. வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருன் வ ஹீஃபா வ தூனல் ஜஹரி மினல் கவுல். அல்லாஹ் சொல்ற நபியே, உன் இறைவனை உன் மனதுக்குள்ள நினை, சத்தம் இல்லாமல் நினை, குறைவான சத்தத்தோட அல்லாஹ்வை திக்ர் செய் என்று அல்லாஹ்வை அல்லாஹ் திக்ர் செய்ய சொல்லும்போது, நினைவு கூற சொல்லும்போது அப்துல் காதர் ஜிலானி நினைவு கூறக்காக வேண்டி ஒரு சபை, திக்ர் சபை, திக்ர் மஜ்லிஸ், ராத்திபு மஜ்லிஸ் என்ற பேர்ல மைதாமா கொட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் கைகளை கொத்துன்னு செய்யறாங்க. அப்துல் காதர் ஜிலானியை கூப்பிடுகிறார்கள், 1000 தடவை கூப்பிடுகிறார்கள். இருட்டில் வர்றவர்னு திருடனா?
திருட்டு போய் தான் நைட்டில் வருவான், லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவான். லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் வருவாராம். வந்து வர்றாருந்து இவங்க சொல்கிறாங்க, யாராவது ஒரு ஆலிம் அதில் மாவுல காலை வச்சுருவான், லைட்டை போட்டு வைப்பாங்களா, 1000 தடவை சொல்லி முடிக்கிறாரு, அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும்ல, இல்லை அதுக்குள்ளே போய் காலை கட்டு வந்துடுறாங்க உங்களுக்கு. வந்து பார்த்தா லைட் ஆஃப் போட்டு பார்த்தா அந்த காலுடைய அச்சு இருக்குது. ஆக அப்துல் கார் வந்து போயிட்டாரு. எவன் காலையை நல்லா பாருங்கடா, எவனா காலை கழுவிட்டு வந்திருப்பான், எவனோ ஒருத்தன் காலை வச்சுட்டு போவேன் 1000 தடவை அழைத்தால் அப்துல் காதர் முஹிதீன் வருவார் என்ற நம்பிக்கையிலே ராத்திபு திக்ர் மஜ்லிஸ்கள் படிக்கிறார்களே, இது அவர் அல்லாஹ்வாக ஆக்குவதா இல்லையா? நாங்கள் கவலையோடு சொல்கிறோம். நாங்கள் ரொம்ப அன்பாக உங்களை அழைக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமே எப்படி அப்துல் காதர் ஜிலானி யா முஹிதீன் அவர் எப்படி 1000 தடவை கூப்பிட முடியும்? நீங்கள் 1000 தடவை இல்லை, ஒரு தடவை கூப்பிட்டாலும் ஓடோடி வரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத்த தாயிதா தான். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களே ஆனால் நான் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லு. அழைப்பவருடைய அழைப்புக்கு பதில் தருகிறேன்னு சொல்லு. ஃபல் யூமினு பி வல் யஸ்தஜீபு ஃபல் யூமினு பி லஅல்லஹும் யஸ்துதூன். அவர்கள் என்னிடத்திலேயே பிரார்த்தனைக்கான பதிலை எதிர்பார்க்கட்டும், என்னையே நம்பட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டா எந்த துவாவிற்கும் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுண்டு அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்க வேண்டிய சமுதாயத்தை அப்துல் காதர் முஹிதீன் என்று 1000 தடவை அழைக்க வைக்க சொல்லி இந்த யாக்குத்துபா சொல்வது என்றால், அப்துல் காதர் ஜிலானுடைய தரிகா சொல்வது என்றால், இது வழிகேடா நேர்வழியா? அப்ப சந்திரக்கூடு நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? இதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி செய்யறாங்க. அவர் காலத்தில் அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் இதெல்லாம் தப்ரீஜுல் காத்திருங்கிற அவருடைய சீடர்கள் அவர் பேர்ல அவரை சொல்லி சில விஷயத்தை அவரை சொல்லி இருக்கிறாரு, சில விஷயத்தை இவர்களாக எழுதுகிறார்கள். எப்படி எழுதுறாங்க? அவர் காலத்தில் ஒரு ஆள் அப்துல் காதர் ஜிலானிட்ட வந்தாராம். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் கேட்டாராம். ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும்னா அவருடைய அதிகாரம், அது அவருடைய இணக்கவாது, அது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்ட்ட ஒருத்தர் கையேந்தணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, தான் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான். யஹபுலி மா யஷா இனாதா வ யஹபுலி மா யஷா துக்குர். அல்லாஹ் சில பேருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுகும் துக்குரானம் வ இனாதா, சில பேருக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு 2 பிள்ளைகளையுமே தருகிறான். வயஜாலும் யஷாவு அகீமா இன்னஹு அலீமுல் கதீர், சில பேரை தான் நாடியவர்களை மலடாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். அவன் அனைத்தையும் அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன் என்று தன்னுடைய ஆற்றல் அல்லாஹ் சொல்லி காப்பான். ஆம்பளை பிள்ளையை தர்றது, பொம்பளை பிள்ளையை தர்றது, இதெல்லாம் என் ஆற்றல்ல உள்ளது, என் அறிவுல உள்ளது. இதை உங்களால் இதை உண்டாக்க முடியாது. இப்படின்னு அல்லாஹ் செய்யற திருமுறை குர்ஆன்ல சொல்லி காப்பான். அப்ப அல்லாஹ் தான் ஆம்பளை பிள்ளையை தர்றா, பொம்பளை பிள்ளையை தர்றான்னு இருக்கும்போது ஒரு அவுலியாவா இருக்கிற என்ன சொல்லணும்? இல்லாட்ட கேளுப்பா, என்கிட்ட கேட்கிறேன், நான் என்ன டாக்டரா? நான் என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்ல முடியுமா உனக்கு? அப்ப ஆம்பளை பிள்ளை என்ன செய்ய, நீ அல்லாட்ட கேட்டு சொல்லியிருக்கேன்னு. இவர் என்ன செய்யற? ஆம்பளை பிள்ளையா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் இப்படின்னு அனுப்பி வச்சிருக்கான். பார்த்தா அவருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சான். பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே அவர் நேர அப்துல் கார்கிட்ட வந்துட்டார். அப்துல் கார் அவர்களை, என்ன நீங்க ஆம்பளை பிள்ளை வரும்னு சொன்னீங்க, பொம்பளை பிள்ளை போயிருச்சே அப்படின்னு. அப்படியா? இப்போ போய் பாரு, உன ஆம்பளை பிள்ளை அங்க இருக்கு. இப்படி உடனே போன உடனே பார்த்தா ஆம்பளை பிள்ளை ஆயிடுச்சாது. பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை ஆக்கிட்டாரான். எல்லாம் கூட இப்படி சொல்லலை. பிறந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆகுமா? அப்துல் கார் நினைச்சாரா எவனா மாற்றி வச்சிருப்பா இருக்கு. இவர் நினைச்சிட்டாரு ஆளுகளை விட்டு அனுப்பியிருப்பார் போல இருக்கு. அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்குது. அப்ப பொம்பளை பிள்ளைய பிறந்தது ஆம்பளை பிள்ளை ஆக்கிட்டாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு அவருக்கு சந்திர குடுவிழா கொண்டாடுவாங்களா இல்லையா? இதெல்லாம் அவரை பத்தி உள்ள கதைகள். இந்த மாதிரியான அல்லாஹ் செய்யல. எந்த ஒரு மனிதனுக்கு ஆற்றலை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது ஆம்பளை பிள்ளை கொடுக்கல. இப்ராஹிம் ஒரு பிள்ளை பிறந்தாரு, மூத்தா போயிட்டாரு. காசிம் ஒரு பிள்ளை இருந்தாரு, அவர் மூத்தா போயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாம இருக்கும்போது அப்துல் காதர் வேற ஒரு ஆளுக்கு நினைச்சாரா அவர் ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்லி இப்படி எழுதி வச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி பாருங்க, அவர் காலத்துல ஒரு நெருப்பு வழங்கி ஒருத்தர் இருந்தாராம். அவர் நினைச்சாரா அப்துல் காதர் ஜிலானி மேல ரொம்ப மரியாதை அவருக்கு. அவர் மேல ரொம்ப மரியாதை வைத்து அவருக்கும் இன்னும் பல பெரியார்களுக்கு ஒரே வார வாரம் சாப்பாடு. இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆலிம்களை ஒழுங்கா வார வாரம் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே செய்யறாங்க. அவர் மேல அப்துல் காதர் ஜிலானி மேல பயங்கர பக்தி அவருக்கு. உடனே நினைச்சாரா அவர் நெருப்பு வழங்கி இருக்கிறாரு, சிறுக்கு வைக்கிறவரா இருக்கிறாரு, நெருப்பை கடவுளை நினைக்கிறாரு. ஆனா அப்துல் காதர் மேல தனி மரியாதை. அந்த மாதிரி மரியாதை ஒரு மனுஷனுக்கு ஒரு முஸ்லீம் மேல மரியாதை இருக்கிறது, ஒரு பெரிய மனிதர் மேல மரியாதை இருக்கிறது, ஆலி மேல மரியாதை இருக்கிறது. இது எதார்த்தம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி மரியாதை கொடுத்துட்டு வந்தாரா. இவர் மூத்தா போயிட்டாராம். மூத்தா போன உடனே
இப்ப இவரை வந்து எரிக்கணும்னு அந்த சமுதாயம் முடிவு செய்து அவரை எரிச்சாங்களாம். பார்த்தா எரிக்கவே முடியலையா. என்னென்னத்தையோ கொண்டு வந்து எரிக்கிறாங்களா, விறகு கிட்ட கொண்டு வந்து எரிக்கிறாங்களா, மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறாங்களா, என்னிடமும் ஊற்றி எரிக்கவே முடியலையா. கடைசியில் அல்ல அணிஞ்சானா ஒரு ஆளுக்கு கனவுல அப்துல் காதர் ஜீலானியுடைய ஒரு சீடருக்கு கனவுல வந்து சொல்லி இவரை வந்து என்ன செய்யுங்க, நீ வந்து அவரை எரிக்க முடியாது, நீங்க போய் அவரை குளிப்பாட்டி துளுக வச்சு அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெருப்பு வணங்கி இருந்த ஒருத்தருக்கு அந்த அப்துல் காதர் ஜீலானியும் அவருடைய சீடர்களும் அவருக்கு குளிப்பாட்டி கவன் பண்ணி தொழுகை நடத்தி அடக்கம் செய்தார்கள் என்று செய்தாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொன்னானா, உன் மேல யார் பாசம் வைத்திருக்கிறார்களோ பக்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை முஹிதீனை உலகத்தில் எரிக்க முடியாது, மறுமையில அவர்களை எரிக்க மாட்டான், அவருக்கு சொப்பம் தான் என்று அல்லாஹ் சொன்னதாக அப்துல் காதர் ஜீலானி பேர்ல இப்படி ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அப்ப அப்துல் காதர் ஜீலானி ஒருத்தர் நேசிச்சா அவன் வந்து எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் கூப்பிடுறாங்க போஸ்ட் போடும்போது, இந்த மதம் அந்த மதம் இல்ல, அனைத்து மதத்தினருக்கும் அருள் புரியக்கூடியவர். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான், அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான். இவர்கள் யாரு சொல்றாங்க, அனைத்து மதத்தவர்களுக்கும் அருள் புரியக்கூடியவர். அளவற்ற அருளாளர் யாரு, அப்துல் காதர். இந்த ஒரு நெருப்பு வணங்கியவர் சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்காரு, அவரே குளிப்பாட்டி துலக வச்சு அடக்கம் பண்ணியிருக்கிறாரு என்று அவர் பேர் என்ன செய்யறாங்க, அப்துல் காதரை ஏற்றுக்கொண்டால், அவர் தரிக்காவை ஏற்றுக்கொண்டால், அவர் மேல பக்தியோடு இருந்தால், மரியாதை செலுத்தினால், காபிரா இருந்தாலும் அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் அவர் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று கதை வச்சிருக்காங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மேல அவருடைய பெரிய தகப்பனர் அபு லஹப் அவர்கள், அபு தாலிப் அவர்கள் எவ்வளவு பாசமா இருந்தாங்க. அப்துல் காதர் மேல இந்த இவருக்குள்ள மரியாதையை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல அபு தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனர் எவ்வளவு பாசம் வச்சிருந்தார். சின்ன வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் அனாதையாக இருந்த நேரத்தில் அரவணைத்தவர் அவர்தான், வளர்த்தவர் அவர்தான், அவருக்கு வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான், திருமணம் பண்ணி வச்சவர் அவர்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபு தாலிப் அவர்கள் உயிரோடு இருந்த நேரம் வரைக்கும் எதிரிகள் கை வைக்க பயந்தார்கள். குறைஷி குல முக்கியமான தலைவர் பின்னாடி இருக்கிறாரு, அபு தாலிப் இருக்கிறாரு என்று அல்லாஹ்வுடைய தூதரை கை வைக்காம பயந்து ஒதுங்கி இருந்தார்களே. அப்படிப்பட்ட அபு தாலிப் அவர்கள், நான் என்னுடைய முன்னோர்கள் மார்க்கத்தில் மூத்தா போவேன் அப்படின்னு அல்லாஹ்வை மட்டும் கடவுளாக நினைக்காம அவர் எல்லாத்தையும் கடவுளாக நினைத்து அப்படி இணை வைப்பு கொள்கையில் மூத்தா போயிட்டார். அவரை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளையிலே அல்லாஹ் வந்து மிக குறைந்த தண்டனை வழங்குவான். இந்த அபு தாலிப் அவர்களுக்கு மிக மிக குறைந்த தண்டனை வழங்குவான், நரகத்தில் இருப்பாரு. என்ன குறைந்த தண்டனை, அவருடைய காலில் ஒரு செருப்பு மாட்டப்படும், நெருப்பாலான ஒரு செருப்பு மாட்டப்படும். அதை மாட்டின உடனே அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக குறைவான தண்டனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மேல உயிரை வைத்திருந்த அபு தாலிப் அவர்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்த அபு தாலிப் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், அவனை மட்டும் வழிபடாத காரணத்தினால் அவர் நரகத்துக்கு போவார்னா, அப்ப அபு தாலிப் அல்லாஹ்வுடைய தூதரை விட இவருக்கு வந்து அப்துல் காதர் ஜீலானி பவர் அதிகம். அப்துல் காதர் அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஒருத்தர் பாசம் வச்சா அவர் போராட நரகம், அப்துல் காதர் ஜீலானி மேல பாசம் வச்சா அவர் போராட சொர்க்கம்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துற வேலை இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதரை அவமரியாதை செய்யற வேலை இல்லையா? இந்த மாதிரி ஏராளமான கதைகள் அவருடைய பெயரால அவரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் பெயரால அவருடைய சீடர்களும் பரப்பியிருக்கிறார்கள். அதனாலதான் அவருக்கு வந்து இந்த விழாக்கள் தான் என்ன செய்யப்படுது, வேற வேற எல்லா அவுலியாக்கள் நல்லடியார்கள் மகான்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர் என்ன செய்யறாங்க, முன்னாடி கொண்டு வர்றாங்க. அதே நேரத்தில் பைபிள்ல, அது பைபிள் என்பது அது இறை வேதத்தினுடைய அந்த அமைப்புல இல்லாம தௌராத்து இஞ்சில் என்ற வேதம் எல்லாம் மறைக்கப்பட்டு பல பாதிரிமார்கள் என்ன செய்யறாங்க, அதில் உள்ள மத குருமார்கள் நிறைய கை சறுக்குகளை நுழைத்து அது வேதம் என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மறைத்தாலும் ஏகத்துவ கொள்கை அங்கங்க ஒளிஞ்சிருக்குதுல. அந்த மாதிரி அப்துல் காதர் ஜீலானி காதிரியாங்கிற ஒரு தரிக்காவை தன் பேர்ல உருவாக்கி தன்னை கண்மூடி பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கினாலும் அவரே ஒரு சில நேரத்தில் சொன்ன சில செய்திகள் அந்த அவருடைய நூல்ல, புண்ணியத்து தாலிபின் என்ற அவருடைய நூல்ல இருக்கிறது. அவருடைய சொற்பொழிவுகள்ல ஃபுத்துஹுல் கைபல், ஃபத்ஹுர் ரப்பானி போன்ற சொற்பொழிவு தொகுப்பு நூல்கள் இருக்கிறது. அதை இவர்கள் படிச்சா கூட சந்தன கூட கொண்டாட மாட்டார்கள். இவருக்கு அப்துல் காதர் ஜீலானி பேர்ல தர்காவை உண்டாக்கி இருக்க மாட்டார்கள். அப்துல் காதர் ஜீலானி என்ன அறிவுரை சொல்றாரு, அதை பாருங்க. இதா ரக்கன் தைலா கைரிகி பக்கத்து அசரத்த, அவர் மக்களுக்கு சொல்றாரு, அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் மேல நீ நம்பிக்கை வைத்தால் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் ஆயிருவ, ஷிர்க் வச்சவன் ஆயிருவ. அதனால அல்லாஹ் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அப்துல் காதர் ஜீலானி அவருடைய ஃபுத்துஹுல் கைப் என்ற நூலில் எழுதப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அப்துல் காதர் ஜீலானுடைய அறிவுரைகளை அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறார்கள்,
லா தஸ்கு மினல் காலிகி இலல் கல்க் பலிஸ்கு இலகி வகுவல்லது எக்தீர் அம்மா கயிறு பலா. படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவர்கிட்ட முறையிடாத. அல்லாஹ் தான் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன், மற்றவர்களுக்கு அந்த மாதிரியான சக்தி கிடையாது என்று இதுவும் அவருடைய சொற்பொழி தொகுப்பாகிய அல் ஃபத்துஹ் ரப்பானிங்கிற நூலில் இடம்பெறுகிறது. அப்துல் காதர் ஜிலானி மக்களுக்கு என்ன சொல்றாரு? ஏன்பா படைப்பாய என்னை வணங்குற, படைக்கப்பட்டதை வணங்குற, படைத்த இறைவனை வணங்கு என்று அப்துல் காதர் ஜிலானி அறிவுரை சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, மற்றவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை நினைக்கிறேன். அவர்கிட்ட போன பிள்ளை வரம் கிடைக்கும், அவர்கிட்ட போன விசா கிடைக்கும், அவர்கிட்ட போன நல்ல நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. அப்துல் காதர் ஜிலானி சொல்றார், அஜீபூனி என்ன எனக்கு பதில் தாருங்கள், இன்னி தாய் இல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அதுவுக்கும் இலா பாபிஹி வ தாத்திஹி. எனக்கு பதில் தாருங்கள், நான் யார் பக்கம் அழைக்கிறேன்? என் பக்கம் உங்களை அழைக்கவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று உங்களை அழைக்கிறேன். அவன் வாசலுக்கு அழைக்கிறேன், என் தர்கா வாசலுக்கு அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வாசலுக்கு உங்களை அழைக்கிறேன். அதுவுக்கும் இலா நஃப்ஸி, என் பக்கம் உங்களை அழைக்கவில்லை. அல் முனாஃபிகு லைஸ யதுல் கல்க இல்லா அஸ்ஸ வஜல்ல ஹுவ தாயின் இலா நஃப்ஸி. தன் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடியவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்காமல் எவன் தன் பக்கம் அழைக்கிறானோ அவன் முனாஃபிக், நயவஞ்சகன். அப்துல் காதர் ஜிலானி சொல்றார், அல்லாஹ் வணங்கப்பாடு பள்ளிவாசல் கூப்பிட்டா அவர் முஸ்லிமே, என் தர்கா பாப்பாடு கூப்பிட்டா அவன் முனாஃபிக்கு என்று யார் சொல்றா? அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் சொன்னார்கள் என்று அவருடைய சொற்பொழிவு நூல்களில் நீங்க பார்க்கலாம். அல்லா மைன இல்லா இல்லல்லா, அல்லாஹ்விடத்தில் தவிர யார் அல்லாஹ்வை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது. பி இப்சபு குல்ல கம்மத்தின் பலாயின், அல்லாஹ்வின் மூலமா எல்லா கவலைகளும் துன்பங்களும் சோதனைகளும் விலகும். இப்படி எல்லாம் அப்துல் காதர் ஜிலானி சொல்றார். அதே மாதிரி அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த வசியத்து மரண சாசனம் என்று அதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். மகனுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மகனே அழைக்க தக்குவல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, தாத்தி அவனுக்கு கட்டுப்படு, வலா தகப் அகதன், அல்லாஹ்வுக்கு தவிர எவனுக்கு பயப்படாத, வலா தர்ஜிகு யார் மேலே ஆதரவு வைக்காத, கிளில் ஹவாயிஜ குல்லகாயில் அல்லா, அல்லாஹ்வின் பக்கம் தான் உன்னுடைய அல்லாஹ்விடத்தில் தான் உன்னுடைய எல்லா தேவைகளை நீ கேட்டு பெற வேண்டும். வலா தாத்தமிது இல்லா அழகி சுப்ஹானஹு, அல்லாஹ்வை தவிர யாரையும் சார்ந்திருக்காத. அத்தௌஹீத் தௌஹீத், ஏகத்துவ கொள்கை கற்றுப்பிடித்துக்கொள், ஏகத்துவ கொள்கை பற்றி பிடித்துக்கொள். ஜிமாவுல் குல்லி தௌஹீத், எல்லாமே தௌஹீதில் தான் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தௌஹீத ஓரிரை கொள்கையை, அல்லாஹ்வை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டும், அவரிடத்தில் மட்டும்தான் துஆ செய்ய வேண்டும் என்ற இந்த கொள்கையை அப்துல் காதர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத்தாக மரண சாசனமாக சொன்னார்கள் என்பதும் அவருடைய அந்த சொற்பொழிவு தொகுப்பாகிய ஃபுத்துஹுல் கைபுங்கிற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தன்னுடைய உரைகள்ல, தன்னுடைய அறிவுரைகள்ல அவர் மக்கள்கிட்ட சொல்றார், குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்கள், ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கள். அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்றல்ல, அதெல்லாம் கேட்காதீங்க. இப்படி எல்லாம் அப்துல் காதர் ஜிலானி என்ன செய்யறாரு? நிறைய தௌஹீதுங்கிற பேர்ல இந்த இன்னைக்கு அப்துல் காதர் ஜிலானி இருந்தால் கூட அவர் இந்த மாதிரி பேசிக்கொள்வதற்கு என்ன, அவர் காதரியா தரிக்கா உண்டாக்கி தன்னை வணங்க சொன்னவர் தான். ஆனாலும் அவர் சில இடங்கள்ல அவரை மீறி அடைஞ்சிருக்கிறாரு. இப்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை, தௌஹீது கொள்கையை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? அவருடைய அறிவுரை விடுங்க. திருமறை குர்ஆன் உங்களுக்கு என்ன சொல்கிறது? திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷிர்கல துல்முனதி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் சொல்றான், நீ விபச்சாரம் பண்றியா, நீ திருடுனியா, நீ பொய் சொல்றியா, அல்லாஹ் நினைத்தால் உன்னை மன்னிக்கலாம். அல்லாஹ் மன்னிக்காத பாவம் எது? ஷிர்க்குங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த ஷிர்க்கை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஜமாத்தார்கள் உங்களுடைய பதவியை பெரிதாக நினைப்பதை விட, உலகத்தில் உள்ள பதவியை பெரிதாக நினைப்பதை விட, ஆகிரத்தில் எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் ரபிக் அவர்கள், ரபிக் பாய் சொன்ன மாதிரி மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் இருக்கிறோம். மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த இணை வைப்பு என்ற பெரும்பாவத்திலிருந்து விலகி இருக்கணும். நாங்கள் எதுக்காக வேண்டி இங்கே மேடை போட்டு எதுக்காக வேண்டி கத்துறோம்? உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய உறவுகள். இந்த ஊர், இந்த தெருவனுடைய ஒரு ஜமாத்துக்காரன் என்ற அடிப்படையில், இந்த மகல்லாவுடைய ஒரு மகல்லாவில் இருக்கக்கூடிய நபர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அன்போடு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பு. இது நீண்ட பல வருடங்களாக இருந்தாலும், முன்னோர்கள் உள்ள சில வழியிட்டவர்கள் இதை உருவாக்கி இருந்தாலும், மறுமையில நீங்கள் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் இந்த இணை வைப்பை தூக்கிறீங்க. அதுல இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு நிர்வாகத்தில் இருக்கிற பல பேருக்கு தெரியும்,
இதெல்லாம் நம்ம புதுசா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் தான் நரக வழிபாடு என்பது தெரிந்து கொண்டு இந்த நிர்வாகத்தில் நீங்க இருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த இணை வைப்புக்கு உதவி செய்வீர்களானால், தலைமை தாங்குவீர்களானால், அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான்? இதையெல்லாம் விசாரிப்பான். எங்கள்கிட்ட அல்லாஹ் விசாரிப்பான். இந்த சந்தனம் நடக்கும்போது நீ தடுத்தியா, நீ அதை கண்டிச்சியா, நீ பேசுறியா என்று எங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கும்போது, யாரெல்லாம் இதையெல்லாம் தெளிவாக போட்டு உடைத்து விட்டோம் என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் நல்ல இடத்துல பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வருவீர்கள். அல்லாஹ் உங்ககிட்ட கேட்பான், அப்படி மேடை போட்டாங்களா, சொன்னாங்களா? மேடை போடுறதுக்குள்ள ஜமாத்தார்கள் வந்து ஒரு பக்கத்தில் உதவியாக நீங்கள் இருந்தாலும், இதை அமைதியாக நீங்கள் ஒத்துக்கொண்டாலும், நீங்கள் இந்த இணைவைப்பிலிருந்து விலகல. இப்ராஹிமுடைய தகப்பனாருக்கு நரகம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததால் அவருக்கு நரகம் என்று சொன்னார். நீங்க தௌஹீதுங்கிற பேர் வந்தனால சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? மறுமையில வெற்றி பெற்று விட முடியுமா? அல்லாஹ் எந்த பாவத்தை பெரும்பாவம் என்று சொல்றானோ, இந்த பாவத்தை செய்தால் உங்களுடைய அமல்கள் அழிஞ்சு நாசமாயிருக்கும். பல அஷ்ரகு லஹபித்தானஹு மா கான யமலூன். அவர்கள் இணை வைத்தால் அவர்கள் செய்த எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிருக்கும். தாவனு அலல் பிர்ரி வ தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான விஷயத்துல, இறைச்சத்தை தூண்டுகிற விஷயத்துல ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு உதவி செய்யாதீங்க, வரம்பு மீறக்கூடிய காரியத்துக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறாங்க. பாவத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக பள்ளிவாசல் நிர்வாகி இருக்கக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மேலும் சொல்லி காட்டுறான், உமா கானலில் முஷ்ரிக்கீன ஐயமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண அவர்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அவனுடைய பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல என்ன? வஅன்னல் மசாஜித் லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம், அதுல அவனை தவிர யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் இப்படி நல்லா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய வகையில அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை ஒட்டி இந்த தர்காவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இந்த தர்காவுல விழா எடுக்கிறீர்கள். இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? இதெல்லாம் அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய ஒரு பாவம் என்பது என்ன செய்யணும்? அனைவரும் விளங்கணும். அப்ப இந்த சந்தனக்கூடுக்கு வரும். சந்தனக்கூடு என்ன செய்யறாங்க? சந்தனக்கூடுங்கிற பேர்ல ஒரு கப்பலை இழுக்கிறார்கள், ஒரு கூடு இழுக்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அவங்க இந்த மாதிரியான சந்தனக்கூடு போன்ற விழாக்களை எந்த ஒரு இறை தூதருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தியது கிடையாது. இப்ராஹிம் நபிக்கோ, இஸ்மாயில் நபிக்கோ, மூசா நபிக்கோ, ஈசா நபிக்கோ, இஸ்ஹாக் நபிக்கோ, அய்யூப் நபிக்கோ அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விழாவும் எடுத்தது கிடையாது. அப்ப இந்த விழா எங்க இருந்து உருவாக்கப்படுது? இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம இந்து மதத்திலிருந்து வந்தவர்கள் தான். இந்து மதத்திலிருந்து நம்மை மாற்றிக்கொண்டவர்கள், முஸ்லிம்களாக மாறியவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். இஸ்லாத்திற்கு வந்தாலும் நம்மகிட்ட சில பழைய பழக்க வழக்கங்கள், பழைய நம்பிக்கைகள், பழைய மூட்டியங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் எப்படி முஸ்லிம் இல்லாதவர்கள்ட்ட, இந்து மக்கள்கிட்ட திருவிழாக்கள் நடக்குதோ, அவங்க எப்படி தேர் இழுக்கிறார்களோ அப்படி நம்ம ஏதாவது ஒண்ணு இழுக்கணும் என்று அங்கிருந்து காப்பீடுத்ததுதான் தேர் இழுக்கிறதுக்கு பதிலாக இவர்கள் உருவாக்கி இந்த சந்தனக்கூடு. இந்த கூடை இழுக்கிறாங்கல்ல, தேர் மாதிரியே தான் அந்த கூடு இருக்கும். தேருக்கும் கூடுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அப்ப அங்க அவங்க கடவுளை சொல்லி அவங்க பஜனை பண்ணுவார்கள், இங்க அவுளியாவை சொல்லி அல்லாஹ் அல்லாத அப்துல் காதர் ஜிலானி பெயர்ல ஃபாத்தியா ஊதுகிறார்கள். அங்கேயும் கரகாட்டம் நடக்கும், இங்கேயும் கரகாட்டம் இருக்கிறது. அங்கேயும் தீப்பந்தம் ஏற்றி கொண்டு வருவார்கள், இங்கேயும் தீப்பந்தம் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அங்கேயும் சந்தன அபிஷேகம், இங்கேயும் பேர சந்தன சந்தன அபிஷேகம் நடக்கிறது. அப்ப அந்த கப்பலை எல்லாம் தொட்டு கும்பிடுகிறார்கள். அல்லாஹ் மட்டும் இறைவனாக நம்பிக்கை கொண்டிருக்கிற சமுதாயம் கப்பலை தொட்டா பறக்கத்து, சாம்பிராணி வண்டியை தொட்டா பறக்கத்து. அந்த மணி என்பது ஷைத்தானுடைய ஓசை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சாம்பிராணி வண்டியில் உள்ள மணியை தொட்டு அதை முத்தமிடுகிறார்கள். இதுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்குது. என்ன கதை இருக்குது? இந்த கப்பல் இருக்கிறாங்கல்ல, இதுக்கு கூட அப்துல் காதர் பேர்ல ஒரு கதையைத்தான் உண்டாக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கப்பல் இழுக்கல, என்ன செய்யறான்னு கேட்டா, அப்துல் காதர் ஜிலானி ஒரு அவர் சேவை பண்ணிட்டு இருந்தாரு கடல் ஒருத்தர் உட்கார்ந்து. இந்த கதையை நாகூர் ஷாவுல் பாஷா இருக்காருல்ல, அவர் பேர்லயும் சொல்லுவார்கள், இவர் பேர்லயும் சொல்றாங்க. நாகூர்ல அங்க அவங்க பேரை பயன்படுத்தி அங்க ஒரு கதை, இங்கேயும் கதை. சேவை பண்ணிட்டாரா அப்துல் காதர் ஜிலானி. அந்த ஒரு அவுளியா எப்படி சேவை பண்ணுவார்களா, அதெல்லாம் யாரும் யோசிக்க கூடாது. கதையில் அவருடைய பேர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் சேவை பண்ணிருந்தாரா, ஒரு கப்பல் கடல்ல போயிட்டு இருந்துச்சான். கடல்ல போயிட்டு இருந்த கப்பலை அதுல ஓட்ட விழுந்துருச்சான். எல்லாரும் அங்க இருக்கிற ஆளுகள்லாம் பார்த்தா அப்துல் காதரே முஹிதீன் கூப்பிடுறாங்க. கௌசல் எல்லாமே கூப்பிட்ட உடனே இவருக்கு அப்படியே அது அகக்கண்ணில் பாத்துறாரு. அகக்கண்ணு ஒன்று இருக்கு போல இருக்கு, அதுல பாத்துறாரு அவரு. இவர் பார்த்து அவருக்கு மறைவான ஞானம் இருப்பதாக என்ன செய்யறாங்க, இந்த கதையில சொல்லுகிறார்கள். அவ அகக்கண்ணில் பார்த்து இங்க இருந்து கண்ணாடி பார்த்து சேவை பண்ணிட்டு இருப்பாரு, கண்ணாடி விட்டு எரிஞ்சாராம். அது போய் அந்த ஓட்டையை அடைச்சு
அவர்கள் எல்லாரும் நிம்மதியா வந்திருக்காங்களா? அப்துல் காதர் உங்களுடைய தயவால தான் நாங்க வந்து தப்பிச்சு வந்தோம். அவங்க இவரை விட விவரமானவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர் தான் கண்ணாடி விட்டான்னு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க பெரிய எவ்வளவு இருக்கு. அவங்க வந்து இனிமே வருஷம் உங்களுக்காக நாங்க கப்பல் இழுப்போம் இப்படின்னு இவர் பேர்ல இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா என்ற ஒரு போருக்கு 3 சகாபாக்களை தளபதிகளாக நியமித்து அனுப்புகிறார்கள். இவர் கொல்லப்பட்டால் அவர் தளபதியா இருப்பாரு, அவர் கொல்லப்பட்டால் இவர் தளபதியா இருப்பாரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 பேருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று அவங்கள தளபதியாக நியமித்து அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹ் கண் முன்னாடி காட்டுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைவ்ல பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாங்க, அவர் கொல்லப்பட்டு விட்டார், அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார், இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று, அந்த செய்திக்கு கொல்லப்பட்டு விட்டார் என்று தளபதியுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை விட்டு இருந்தாங்களா? நான் ஒரு வாழை விட்டு எறிகிறேன் பாரு, எதிரியுடைய தலையை எப்படி வெட்டுது பாரு, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, பார்த்து கண்ணீர் வடித்தார்களே தவிர இவங்களை செய்யறாங்க. ஆயிரக்கணக்கான உயிர்களை அப்துல் காதர் காப்பாற்றிட்டார் என்று அவர் பேர்ல சொல்லப்படக்கூடிய இந்த கதையின் பேரால இப்படி கூடி இழுக்கிறது, இந்த மாதிரி வந்து கப்பல் இழுக்கிறது என்றெல்லாம் இதெல்லாம் பிற சமுதாயத்திலிருந்து காப்பிடிக்கப்பட்ட காரியங்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களை சேர்ந்தவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம், மூட நம்பிக்கைகள் இல்லாத மார்க்கம், ஒரு இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், இறைவனுடைய அதிகாரம், ஆற்றல், அவனுடைய தன்மைகள் வேற யாருக்கும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அப்துல் காதருடைய தர்காவுக்கு சக்தி இருக்கிறது, அவருடைய குடிமரத்துக்கு சக்தி இருக்கிறது, அவர் பேரால் இழுக்கப்படக்கூடிய கூணுக்கு சக்தி இருக்கிறது, அவர் பேரால் இழுக்கக்கூடிய கப்பலுக்கு சக்தி இருக்கிறது என்றெல்லாம் நம்பக்கூடிய இந்த இணைவைப்பு காரியங்கள் அனைத்துமே இது இந்து மதத்திலிருந்து காப்பிடிக்கப்பட்ட காரியம். இந்த இணைவைப்பு என்ற காரியத்திலிருந்து முஸ்லிம்கள் விடுபட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழக முஸ்லிம் ஜமாத் நடத்தக்கூடிய மறுமை வாழ்வை மேலானது மாபெரும் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நன்றியுரையாக MS முத்துரஹ்மான் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்ச்சி மறுமை வாழ்வே மேலானது என்ற தலைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக சகோதரர் முகமது அலி அவர்களுக்கு சமூக தீமைகள் என்ற தலைப்பை கொடுத்திருந்தோம். அந்த தலைப்பிலே மிகச் சிறப்பாக தீமைகளின் தாயாக விளங்கக்கூடிய மதுவை பற்றியும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும், அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை பற்றியும் மிக தெள்ள தெளிவாக விவரித்தார்கள். அதிலே சமீபத்திலே நடந்த, நேற்றைய தினம் கரூரிலே நடந்த ஒரு விபத்து, 40 உயிர்கள் அந்த விபத்திலே பலியாகி செய்தியையும் சொன்னார்கள். ஆனால் இதில் அடிப்படையே அந்த மதுவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துவது கூடாது என்பது எப்படி வலியுறுத்தப்பட்டதோ அதே போன்று இந்த இவ்வளவு பெரிய மரண படுகொலைகளுக்கு அத்தனை அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியினரும் காரணமாக இருக்கிறார்கள். ஒரு வகையில் எப்படி என்று சொன்னால், சினிமா என்பது ஒரு மிகைப்படுத்தி காட்டப்படுகின்றது. சமூக தீமைகளிலே சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது. அதை இஸ்லாமிய சமூகத்தை தவிர வேறு எவருமே சொல்வதும் இல்லை, விளங்கியும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு சினிமாக்கள் ஊக்கப்படுத்தப்பட்டால் இது போன்ற கேடுகள் நாட்டில் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். சினிமாவுக்கு பரிசு கொடுப்பது, சலுகைகள் கொடுப்பது போன்றவற்றை தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த சமூக தீமைகளிலே பல்வேறு தீமைகளில் சினிமாவும் ஒரு மிகப்பெரிய சமூக தீமையாக இருக்கிறது. அந்த சினிமா முற்றிலுமாக இந்த நாட்டை விட்டு ஒழிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போல அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் தலைப்பை ஒட்டிய மறுமை சிந்தனை என்ற தலைப்பில் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவர் சகோதரர் பீமநகர் ரபீக் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து வைத்து சிறப்பான ஒரு செய்திகளை பதிவு செய்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டு மீனும் தவிர வேறில்லை, இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே மேலானது என்கின்ற அந்த செய்தியை
என்பதை விளங்க மாட்டார்களா என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் 6வது அத்தியாயத்திலே 32வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்ப அந்த மறுமை வாழ்வு மேலானது என்பதனை இந்த சந்தனக்கூடு நேரத்திலே நாம் ஏன் எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால், பல்வேறு சகோதரர்கள் நாம் இந்த இணை வைப்பு கொடுத்து ஏறக்குறை இதே இடத்திலே 25 ஆண்டு காலமாக 27 ஆண்டு காலமாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறோம். இப்போ சமீபத்தில் இப்ப தீபாவளி அந்த மாதிரியான நேரமா இருந்ததுனால சில சகோதரர்கள் வர இல்லாம கூட குறைவான கூட்டம் வந்திருந்தா கூட நமக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்லை. அவங்க சொன்னாங்க, சகோதரர் ரபீக் பாய் சொல்லும் போது ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதுடைய முக்கியமான நோக்கம் எங்க சுயநலம் தான். முதல்ல மறுமையில நாளைக்கு இங்கே இணை வைக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்த எங்களோடு பழகக்கூடிய எங்களோடு கலந்து வாழக்கூடிய சகோதரர்கள் மறுமை நாளில் எங்களுக்கு எதிராக கை நீட்டி குற்றம் சாட்டிவிடக் கூடாது என்கின்ற கவலைதான், சுயநலம் தான் எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு தூண்டியது. அதே நேரத்தில் அந்த சுயநலம் மட்டுமல்ல, இங்கே இந்த சகோதரர்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்கள் மூலமாக ஒருவர் நேர்வழியை அடைந்தால் அது சிகப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. அந்த அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நம்ம கோடிக்கணக்கான ரூபாயில ஒரு கார்லாம் ஆடி கார்னு சொல்லக்கூடிய கார்ல 2 கோடி ரூபாய்க்கு இருக்கு. அது மாதிரி அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம் என்று சொன்னால் அது சிகப்பு ஒட்டகம். அப்படிப்பட்ட அந்த சிகப்பு ஒட்டகம், இந்த உலகத்தில் உள்ள அந்த சிகப்பு ஒட்டகத்தை விட ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைப்பதற்காக நாம் பாடுபட்டோம் என்று சொன்னால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மறுமை பலன் பெரியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிய அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இந்த பகுதிவாழ் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து அடுத்தபடியாக பேசிய சகோதரர் அஸ்ரத்தீன் பிர்தௌசி அவர்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானின் அறிவுரைகள் என்ற பெயரில் இணை வைத்தல் குறித்து மிக தெளிவாக சொன்னார்கள். அந்த இணை வைத்தல் அனைத்து செய்தியிலும் சொல்வது, நாம இன்னைக்கு உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, சர்வதேச அளவில் இன்னைக்கு பாலஸ்தீனத்திலே சகோதரர்கள் படுகின்ற இன்னல்களை, அந்த குழந்தைகளுடைய அந்த வேதனைகளை நம்மால் கண்ணால் காண முடியவில்லை. அத்தனை துன்பங்கள், துயரங்கள். நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே உத்தரப்பிரதேசத்திலே ஐ லவ் யூ முகமதுன்னு ஒரு போஸ்ட் ஒட்டிருக்காங்க. இன்னும் பாரதம் எந்த மதத்தை விமர்சிக்கல, எந்த மதத்தை பத்தி தரக்குறைவா சொல்லல, தான் நேசிக்கின்ற ஒரு தலைவரை ஐ லவ் யூ முகமது என்ற ஒரு போஸ்டரை ஒட்டியதற்காக அங்கே கலவரம் செய்து அங்கே துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டு உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய சதைகளை அவர்கள் கிழித்தால், நம்முடைய ரத்தங்களை அவர்கள் ஓட்டினால் அதனால் நமக்கு நஷ்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய கருணையால் நாம் மறுமையில் அந்த சுவனம் என்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்து விடலாம். அந்த சுவனத்திலே நமக்கு கவலை இருக்காது, முதுமை இருக்காது, வறுமை இருக்காது, எந்த தேவையும் இருக்காது, அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்து விடும். ஆனால் இணை வைக்கக்கூடிய அந்த சிற்கன் என்ற காரியத்தை நாம் ஒருவேளை செய்த நிலையிலே, இணை வைத்தல் என்ற நிலையிலே நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நாம் கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். இங்கேயும் சிரமங்களை தாங்கி இந்த உலகத்திலையும் அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி மறுமையிலும் நரகம் என்கின்ற மிகப்பெரிய கேட்டிலே போய் விழுந்து விடக்கூடாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எங்கள் உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த இணை வைத்தல் என்ற பாவம் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. இப்போ ஒரு மது அருந்தினா, ஒருத்தர் மது அருந்தினா வைங்க, மது அருந்தினா அந்த கொஞ்ச நேரம் போதை கிடைக்கும், உபச்சாரம் பண்ணா ஒரு இன்பம் கிடைக்கும், திருடினா அவனுக்கு காசு கிடைக்கும், வட்டிக்கு வாங்கினா அவனுக்கு லாபம் கிடைக்கும். இந்த இணை வைக்கிறதுல ஒரு லாபம் இல்ல, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை தூக்கி பிடித்து நீங்கள் நரகத்துக்கு சென்று விடாதீர்கள். உங்கள் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக, அக்கறையின் காரணமாக நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம். எங்களையும் நாளைக்கு மறுமையில் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய நலனையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக இந்த இணை வைத்தலை விட்டு அனைவரும் விலக வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவனாக, இந்த நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்த, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பின்னாலும் இருந்து உதவிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய தெற்குவாசல் காவல்துறை ஆய்வாளர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நுண்ணறிவு பிரிவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த உரையைத்தோடு நிறைவு செய்கிறேன். வாகிருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.